الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திதாரி லஹும் வரிஃகி பிஹிம் வஷௌகி இலா தர்கி மஆசிஹிம் لماتوا شوكا إلي وتقطعت أوصالهم من محبتي. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா தாவூத், ஏ தாவூத், லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி, என்னுடைய கட்டளைகளுக்கு பிரமுதுக காட்டி ஓடக்கூடிய அடியார்கள், நான் செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க, எதை செய்ய வானம் என்று சொல்றேனோ அதை செய்வாங்க. அந்த பாவிகளுக்கு தெரியும் என்றா கைஃப இன்திதாரி லஹும், அந்த பாவிகளை நான் எவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றது அந்த பாவிகளுக்கு தெரியும் என்றா. வஷௌகி இலா தர்கி மஆசிஹிம், அவர்கள் பாவத்தை விட்டுட்டு என்னின் பக்கம் வாரத எவ்வளோ ஆவலோட நான் இருக்கிறேன் என்றத அந்த பாவிக்கு தெரியும் என்றா. வரிஃகி பிஹிம், அவர் இவ்வளோ எல்லாம் பாவம் செய்ய 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 நான் அந்த பாவியோடு எவ்வளவு மிருதுவான முறையில நடக்கிறேன் என்றது அந்த பாவிக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் என்றா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, அந்த பாவிகளுக்கு தெரியும் என்றா நான் எவ்வளவு அந்த பாவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அவங்க அவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் எவ்வளவு மிருதுவான முறையில நடந்து கொள்றேன், அவர்கள் அந்த பாவத்தை விட்டுட்டு வாரத நான் எவ்வளவு ஆவலோடு இருக்கிறேன் என்றது அந்த பாவிக்கு தெரியும் என்றா. லமாது ஷௌகன் இலைய வ தகத்தஅத் அவ்சாலுஹும் மின் மஹப்பதி, நான் இவ்வளோ பாவம் செய்றேன், அல்லாஹ் என்னையோடு இவ்வளோ இரக்கமா, அல்லாஹ் என்னை இவ்வளோ எதிர்பார்க்கிறானா, அல்லாஹ் என்னையோடு இவ்வளோ மிருதுவான முறையில் நடக்கிறானா, இதை விளங்கினான் என்றா உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் என்பதாக அல்லாஹ், உள்ள வெடிச்சு மௌத்தாகுவான்.
பாவியோடு இவ்வளோ இரக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அந்த பாவி பாவங்களை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் வாரத அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், யா தாவூத் ஹாதிஹி இராததி அனில் முத்பிரீன அன்னி. ஏ தாவூத், இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பாவிகளோட எனக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. என்னின் பக்கம் வரக்கூடிய சாலிஹான அடியார்களோட நான் எவ்வளவு இரக்கம் காட்டுவேன் என்பதை யோசிங்க என்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனைக்காக வேண்டி உலகத்துல படைத்தான். ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பல பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்போடு இருக்கிறான், அந்த பாவங்களை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் வாரது. அது சுற்றிதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். அல்லாஹ்வுடைய பனு ஆதம், ஆதமுடைய மகன் எல்லாமே பாவிகள் தான் என்பதால் ஹத்தாஊன், அதிகமாக பாவம் செய்யக்கூடியவங்க. வகைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், இந்த பாவிகளுக்கு மத்தியில் அதிகமான பாவங்கள் செய்யக்கூடியவங்க, இவர்களுக்கு மத்தியில் ஆக சிறந்தவர் யார் என்றா தௌபா செய்யக்கூடியவர். எனவே பாவம் செய்யாதவர் சிறந்தவர் என்பதாக குர்ஆன் சொல்லல, ஹதீஸ் சொல்லல. இன்சான் என்றாவே பாவம் செய்யக்கூடியவங்க தான். எனவே அந்த இன்சான்ல ஆக சிறந்தவங்க யாரெண்டா பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவங்க. ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரத்துக்கு நாங்க செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக உம்மா கைவிடலாம், நீ எந்த மகனே இல்லை என்று சொல்லுவான், நீ நாசமா போகணும் என்று சொல்லுவான். வாப்பாவும் ஊட்டால விரட்டுவான், நீ இப்படி தவறு செய்யறோம் போ ஊட்டால என்று சொல்லுவான். நீ எந்த மகனே இல்லை என்று சொல்லுவான். மனைவி விடலாம், புள்ளேல் விடலாம், உம்மா விடலாம், வாப்பா விடலாம். ஆனா ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பாவிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. குல், நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க. என்னுடைய அடியான் என்பதாக அல்லாஹ். இந்த அடியான் யாரு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகிறவர், ஒவ்வொரு நாளும் 10 குர்ஆன் ஓதி முடிக்கிறவர், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா செய்யக்கூடிய, ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில zikr செய்யக்கூடியவர். இந்த அடியார பார்த்து சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லல. யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அவங்க எப்படியா கொண்ட அடியார்கள் என்றா, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செஞ்ச பாவிகள் இருக்கிறாங்களே. தஹஜ்ஜுதும் இல்ல, வித்ரும் இல்ல, ஃபர்லும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, பிறந்த நாள்ல இருந்து இதுவரை காட்டியும் பாவத்திலே காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறாங்களே, அந்த பாவிகளுக்கு என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க யார சொல்லுங்க. இப்படியா கொண்டு பாவம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். உம்மா கூட இப்படி பேச மாட்டாங்க, வாப்பா கூட இப்படி பேச மாட்டாங்க. படைத்த அல்லாஹ் எங்களுக்கு கண்ணை தந்தவன், எங்களுக்கு காதை தந்தவன், எங்களுக்கு உறுப்புகளை தந்தவன், எங்களுக்கு இன்டலெக்ட தந்தவன், எங்களுக்கு எவ்வளவு நியமத்துல தந்தவன். உம்மா பெற்றெடுத்தவங்க, அல்லாஹ் படைத்தவனாக இருக்கிறார். பெற்றெடுத்த உம்மாவுக்கும் இவ்வளவு இறக்கம் வைக்கும்? இல்ல இல்ல இல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறந்த நாள்ல இருந்து இதுவரை காட்டி பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு தனக்கு தானே அநியாயம் செஞ்ச இந்த ஏண்ட அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம் என்பதாக. அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா இப்படி யோசிக்கிறதே ஹராம் என்று நினைச்சுக்கோ.
தனக்கு தானே அநியாயம் செஞ்ச இவ்வளவு பெரிய பாவிகள் யாசுனா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வானம் என்று சொல்லுங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அவங்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் அவர்களுடைய எல்லா பாவங்களை மன்னிப்பார் என்பதா. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்க கூடிய இரக்கமுள்ள மர்சி உள்ள ரப்பாக இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு அது பெரியோர் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு அல்லாஹ் அவ்வளோ எதிர்பார்க்கிறான். பாவம் செய்யக்கூடியவர்கள் என்னின் பக்கம் வரமாட்டாங்களா? நான் இவ்வளோ தயாராக இருக்கிறேன் அவர்களுடைய எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. இல்ல இல்ல, மன்னிக்கிறதுக்கு மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்க சரியான தௌபாவை செஞ்சீங்கடா, நீங்க இவ்வளவு காலம் என்ன பாவங்களை செஞ்சீங்களோ அந்த பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நீங்க செஞ்ச பாவங்களை நான் நன்மையாக மாத்தி தருவேன் என்பதாக. அல்லாஹ் இல்லையா, பாவங்களை மன்னிக்கிறது இல்ல இல்ல, மன்னிக்கிறது மட்டுமல்ல, நீ இவ்வளவு காலம் செஞ்ச பாவங்களை நான் நன்மைகளாக மாத்தி தாரேன், வா எனக்கிட்ட என்றுதான் அல்லாஹ் சொல்ல. எனக்கிட்ட வா, அவ்வளவுதான். நீ எவ்வளவு செஞ்சிருப்பாய் நினைக்க வானம், நான் மன்னிக்க மாட்டேன் என்று. நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், தௌபா செஞ்சு வா என்னின் பக்கம். ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவங்கள், பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். எங்கட உம்மாக்கு தெரியாதா இருக்கும், எங்கட வாப்பாக்கு தெரியாதா இருக்கும், எங்கட மனைவிக்கு தெரியாதா இருக்கும், எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாதா இருக்கும், எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதா இருக்கும். ஆனா ரப்புல் ஆலமீன் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனுக்கு தெரியும் எங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கல்ல, எங்களுடைய ஒவ்வொரு பார்வையில, எங்களுடைய ஒவ்வொரு அசைவுல, எங்களுடைய சிந்தனையில என்னென்ன பாவங்கள் நடக்குது அவன் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான், கேட்டுக்கொண்டு இருக்கிறான். பனு இஸ்ராயிலுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்துட்டு, பெரிய ஒரு பஞ்சம், மழையே இல்ல, மழையே இல்லாம இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் வாங்க வாங்க, நாங்க எல்லாமே தொழுந்து அல்லாஹ் கிட்ட மழைக்காக வேண்டி துவா கேட்போம். எனவே முழு கூட்டமும் போகுது, எல்லாமே நோன்பு குடிச்சு கொண்டு போறாங்க. அல்லாஹ் இடத்துல தொழுந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையேந்தி துவா கேட்கிறாங்க. கையேந்தி துவா கேட்க 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 அந்த வெப்பம் இருக்குது, சூரியனுடைய வெப்பம் அது அதிகரிச்சு கொண்டே போகுது, வெயில் கூடிக்கொண்டே போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க, கேக்குறாங்க, யா அல்லாஹ், முழு மக்களை கொண்டு வந்து உனக்கு முன்னால தொடர்ந்து துவா கேட்கிறோம், சூடு கூடிக்கொண்டே போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், மூசா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் இருக்கிறார், சரி, அவர் 40 வருடங்களாக எனக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே அந்த மஜ்லிஸ்ல ஒரு பாவி இருக்கிறார், அவர் இருக்கும் காலம் எல்லாம் மழையை பொழிய வைக்க ஏல என்பதாக மழை எப்படி பொழிய வைக்க. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அவர் துவா கேட்கறது விட்டுட்டு திரும்பி மஜ்லிஸ பார்த்து கேட்கிறாங்க, யார் அந்த பாவி என்று கேட்கிறாங்க. 40 வருடங்களா அல்லாஹ்க்கு அநியாயம் செஞ்சவன், மாற்றம் செஞ்சவன், நீ இருக்க காட்டியும் எங்களுக்கும் மழை பெய்யாது, எனவே எலும்பு போ எலும்பு போ என்று சொல்ல போல கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படியே மழை மேகம் வருவது, பயங்கரமான மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோசிக்கிறான், என்னடா நான் பொய்க்காரன் ஆகிட்டேனே, நான் பொய்க்காரன் ஆகிட்டேனே. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யார நீ தானே இப்ப சொன்ன மழையை பொழிய வைக்க மாட்டேன் ஒருத்தன் ஈக்கிறதாக. மூசா அவர் தௌபா செஞ்சிட்டாரு, மூசா அவர் தௌபா செஞ்சிட்டாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன நடந்தது? அவர் மஜ்லிஸ் இருக்கிறாரு, அவருக்கு தான் தெரியும் அந்த ஆள் நான் தான், வேற யாருக்குமே தெரியாது. என்ன செஞ்சிட்டார்? யார எழும்பி போனா மானம் பெய்த்திடும், எழும்பி போனா மானம் பெய்த்திடும். எனவே போர்வையால மூடிக்கொண்டார். யா அல்லாஹ், நான் இவ்வளோ காலம் உனக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இருந்த 40 வருடம் எனக்கு நீ சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருந்தாய். யா அல்லாஹ், நான் இப்போ உனக்கிட்ட தௌபா செஞ்சு கொண்டு வாரேன், என் பாவங்களை மன்னிச்சுது என்று சொன்னது மட்டும்தான் மேகம் வருவது மழையை பொழிய வைக்க ஆரம்பிச்சு.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேக்குறாங்க, யா அல்லாஹ் அந்த ஆளை கொஞ்சம் எனக்கு காட்டேன் என்பதாக. அந்த ஆளை கொஞ்சம் எனக்கு காட்டேன், நானே தெரியாம இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா இவ்வளவு காலம் பாவம் செஞ்ச நிலைமையில அந்த நிலைமையில கூட அவனை நான் காட்டி தரல, இப்ப தௌபா செஞ்சதுக்கு பின்னாலேயா நான் அவனை காட்ட போறேன் என்பதாக நான் அவனை காட்டுறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இருக்கக்கூடிய நிலம் அப்படிதான். மக்களுக்கு முன்னால சில நேரத்துக்கு நல்ல மக்களாக இருக்கலாம், ஆனா படைத்தவனுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு மோசமானவங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்போடு இருக்கிறான், தௌபா செய், என்னின் பக்கம் திரும்பி வா, நான் உன்னை கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நான் பாவங்களை நன்மையாக மாற்றுறேன். உலகத்துல எவ்வளவு பெரிய பாவிகள் ரப்புல் ஆலமீன் அவுலியாக்களாக மாற்றிருக்கிறார். அவுலியாக்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மங்கொல்லகார், சாதாரண நாள் அல்ல. அவர் ஒரு ஊருக்கு வாரதாக இருந்தா சொல்லாம இல்லாம வரமாட்டார், சொல்லிட்டு தான் வருவார். உதாரணத்துக்கு கொத்தட்டு வைக்கி பாய போறாங்கன்னு வைக்குமே, இந்த நாள் இந்த நேரத்துல நாங்க கொத்தட்டு வைக்கி மங்கொள்ளை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு தான் வருவோம், சொல்லாம வரமாட்டோம். அவ்வளவு பிரபலியமான ஆள், அவ்வளவு பயங்கரமான ஆள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் என்ன நடக்குது, அந்த ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வீட்டுக்கு பாயிறாங்க. ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அந்த குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆயத் போது கட்ட 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 கட்டன்னு சத்தம். பார்த்தா என்ன, கூரையை கழட்டுறாங்க. அந்த பெண்மணி ஒரு ஆயத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன ஆயத்? அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இந்த ஆயத்தை அல்லாஹ் கலிமா சொன்ன மக்களுக்காக வேண்டியே இறக்கினார். காஃபிர்களுக்கு இறக்கின ஆயத் அல்ல, கலிமா சொன்னவங்களுக்கு அல்ல இறக்கின ஆயத். என்ன ஆயத்? அலம் யஅனில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரலையா என்பதா அல்ல. காஃபிர்களே இல்ல, கலிமா சொன்ன மக்களே, இவ்வளவு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வை பயப்பட்டு அல்லாஹ்க்கு ஸிக்ர் செய்யக்கூடிய நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே கூரையை கழட்டிட்டு இப்படி பாக்குறாங்க. அந்த சத்தத்துக்கு இந்த பெண்மணி மேல பார்த்த உடனே நீயா என்ற பயத்துல உள்ள வெடிச்சு வாப்பாத்தாகிட்ட. அவ்வளவு பயங்கரமான ஆள். அவரை கண்டுடனே இவன் மௌத்தாகிட்டா. அவ்வளவு டேஞ்சரான ஆள். அவர் இந்த குர்ஆன் ஆயத்தை கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல தௌபாவை நசீபாக்கிட்டார். எப்படியா கொண்ட ஒரு பெரியாராக வலியாக மாறிட்டார் என்றா, ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்றது சாதாரண ஆள் அல்ல. ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய ஆக பெரிய வணக்கசாலி, வர்ஷிப்பர், ஆபித் என்பதாக ஆக பெரிய ஆள். மக்கா மதீனால அவ்வளவு ஃபேமஸ். அவருடைய இபாதத் அழுந்து அழுந்து இந்த கண்ணில் அப்படியே மாக்கிரிஞ்சி அவ்வளவு கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவர். எனவே ஆகப்பெரிய மங்கொலகாரன் அல்ல, ஆகப்பெரிய வலியாக மாறுகிறார். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படியா கொண்ட ஆளண்டா, அதிகமாக மது அருந்தக்கூடியவர். ஒரு மியூசிஷியனாக இருந்தார். ஆப்பிள் சீசன் வந்துச்சேன்னா அப்படியே அவருடைய கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே எங்கேக்கு போவாரு, அப்படியே தோட்டத்துக்கு போவாரு. அந்த தோட்டத்துக்கு போயிட்டு நல்ல மது அருந்து எல்லாம் கிட்டார் அடிச்சு கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு இருப்பாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் என்ன நடக்குது, தூங்குறாங்க, எழும்புறாங்க, போதல் இருக்கிறாங்க, கிட்டார் அடிச்சு பார்த்தா கிட்டார் வேலை செய்யுது. எனவே கிட்டார் அப்படியே செஞ்சுட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கிட்டாரை அடிக்கிறார். அல்லாஹுடைய குத்ரத். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் கிட்டார்ல இருந்து ஒரு ஆயத் வெளியாகுது. இன்னொரு கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு பறவை உண்டு மரத்துக்கு மேல இருந்து அந்த பறவை அந்த குர்ஆனுடைய ஆயத்து என்ன, இதே ஆயத். அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, கலிமா சொன்ன மக்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? இன்னும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே. எனவே கிட்டார் அடிச்சோடனே ஆயத் வெளியாகுது.
அதே நேரத்துல யா அல்லாஹ் நேரம் வந்துட்டு தௌபா செஞ்சிட்டேன், கிட்டார் அப்படியே கால் அடிச்சு உடைக்கிறாங்க. செஞ்ச தௌபா எவ்வளவு பெரிய ஆலிமாக அல்லாஹ் மாத்திட்டான் என்றா இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக அல்லாஹ் மாத்திட்டான். உலகத்துல எல்லா உலமாக்களை பத்தி யாரு சரி ஒருத்தர் சரி குறை சொல்லதான் செய்வாங்க. முழு உலகத்துல உள்ள உலமாக்கள் எடுத்திருக்கக்கூடிய ஏகோபித்த முடிவு, யுனானிமஸ் ஒரு டிசிஷன் தான். இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பத்தி உலகத்துல யாருமே குறை சொன்னது இல்லை. அவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தார், அவ்வளவு பெரிய வலியாக இருந்தார், அல்லாஹுடைய நேசனாக இருந்தார். ஒரு டோப்காரர், ஒரு மியூசிஷியன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படியா கொஞ்சம் நிலைமைக்கு மாத்தினான் என்றதை பாருங்க. உலகத்தில் ஆக முக்கியமான உலமாக்கள், ஆக முக்கியமான அவுலியாக்கள். அதே மாதிரிதான் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண ஆள் அல்ல. அவர் எப்படியா கொண்ட மனிதர் என்றா அரசருடைய ஹாஸான ரெஸ்லராக இருந்தார். ரெஸ்லர், அப்படி பாடி பில்டர், ஒரு ரெஸ்லர். அவரை யாருக்கும் கீழே போடுறார். பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறவர்கள். ஒரு நாள் அரசர் வந்து பெட் பண்றார், ஏண்ட ஜுனைத் பக்தாதிய யாருக்கு கீழே போடணும். அவர் ரிங்குள்ள போயிட்டிருக்கிறார் ரெஸ்லிங்கு. எனவே அரசர் சேலஞ்ச் பண்றாங்க, ஏண்ட ஆளை யாருக்கு கீழே போடணும். ஒருத்தனும் வார எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற யாரு போறேன். அந்த நேரத்துல ஒரு தீன்தாரி, ஒரு வயசாளி ரிங்குக்குள்ள வந்துட்டார். எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளவுதான், இவங்க கியாமத் நடக்கும். இப்ப ஜுனைத் பக்தாதியோட இந்த மனுஷன் சண்டை பிடிக்க போறேன். எனவே ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் பார்த்தா, என்னடா இந்த மனுஷன் வந்து சரி இப்ப ரெஸ்லிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படியே கிட்ட வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னா, இவர் அந்த வயசாளி என்னமோ காதுல செஞ்சிட்டார். காதுல சென்ற உடனே சண்டை பிடிச்சு என்ன நடந்துட்டா, ஜுனைத் பக்தாதி கீழே விழ, இந்த வயசாளி மேலக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே ஆச்சரியம், ஜுனைத் பக்தாதிய தோல்வி அடைஞ்சிட்டாரே. ஜுனைத் பக்தாதிய கீழே போட்ட ஒரு வயசாளி எப்படியா கொண்ட ஆள், கடைசிக்கு பெரும் பெரும் வெகுமதிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இரவில ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கனவு காண்றான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த வயசாளி காதல் ஊதிட்டார், ஜுனைத் நான் செய்தி ஃபேமிலியில சேர்ந்தவர், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வம்சத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர். என் குடும்பம் அப்படியே பசியில பஞ்சத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. இதுல நான் வெத்துட்டேன் என்றா வெகுமதிகள் கிடைக்கும். நான் செய்தி ஃபேமிலி ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துல சேர்ந்தவன், அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கலாம் என்று சொல்ல, இவருடைய உள்ளத்துல செய்தி ஃபேமிலி ஒருத்தரை நான் கீழே போடவா என்று. எனவே இந்த மானம் போகட்டும், பிரச்சனையே இல்ல, நான் கீழே விழுந்துடுவேன். எனவே அந்த இரவுல கனவுல காட்டப்படுவது, நீங்க எப்படி செய்தி ஃபேமிலிய கண்ணியப்படுத்தினீங்களோ நாங்க உங்களைய கண்ணியப்படுத்தியே தீர்வோம் என்பதாக அல்லாஹ்வுடைய முடிவும். ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் பத்தி பேசாத எந்த தஸவ்வுஃப் கிதாபும் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ரிலேட்டட் எந்த கிதாப் எடுத்தாலும் ஜுனைத் பக்தாதியுடைய பேர் இருக்கதான் செய்யும். அவ்வளவு பெரிய ஒரு வலியாக மாறும். எனவே வாழ்க்கையில பாவத்துக்கு மேல பாவம் செஞ்ச மக்கள், ஆனா ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் அவுலியாக்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மாற்றான். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பு என்னென்றா, மனிதன் பாவம் செய்யலாம், ஆனா அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு நீங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, ரப்புல் ஆலமீன் கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கு. அதே மாதிரி உலகத்துல இப்ப வாழக்கூடியவர்களும் நீங்க யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு நடிகர்கள், எவ்வளவு பாடகர்கள். ஜுனைத் ஜம்ஷீத் பாகிஸ்தான் ஒரு பாப் சிங்கர். அவருடைய ஆரம்பத்தையும் அவருடைய முடிவையும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவருடைய பாட்டுக்கு பின்னால பெண்கள் எல்லாம் வசப்படுத்தப்பட்ட மாதிரி ஓடி போவாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நசீபாக்கிட்டான். அந்த ஜுனைத் ஜம்ஷீத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரியோரு, ஒரு மனிதனாக, ஒரு ஆபிதாக, ஒரு தாயியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரான். அவருடைய ஜனாசாவுக்கு அதுக்கு பின்னால கசீதாக்களை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார், மியூசிக்கை விட்டுட்டார்.
அவருடைய ஜனாதா நீங்க பாருங்க, எவ்வளவு பெரும் பெரும் உலமாக்கள். பாகிஸ்தானே ஆச்சரியப்படுவது, ஒரு ஜனாதாக்கு கராச்சியில இந்த அளவுக்கு மக்கள் சேர்ந்ததா இருந்தா அது ஜுனைத் பக்தாதி, ஜுனைத் ஜம்ஷீதுடைய ஜனாதா. பெரும் பெரும் உலமாக்கள் அந்த ஜனாதால கலந்து கொள்றாங்க. இப்ப நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பெரிய பாவிகள் இவ்வளவு எல்லாம் மாறுறாங்களே. நான் பாகிஸ்தான்ல ஓதக்கூடிய நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சயீத் அன்வர் கிரிக்கெட்டர். நாங்க சின்ன காலத்தில் அப்படி கிரிக்கெட்டர் இருந்தார். உங்களுக்கு தெரியுமோ தெரியான்றது எனக்கு தெரியா. இப்ப டீம்ல அவர் இல்ல. சயீத் அன்வர் அவர் பாகிஸ்தான்ல கேப்டனாகவும் இருந்தார். அவருடைய ஆர்டிக்கல் ஒன்று வருவது, சுபஹான் அல்லாஹ். அவர் சொல்றாரு, நான் ஆரம்ப காலத்துல கிரிக்கெட் அப்படியே பிராக்டிஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸ் ரூம்குள்ள எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளதான் நான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காகவே என்ன காலத்தை கழிப்பேன். அவருடைய இன்டர்வியூல சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில எப்படியா கொஞ்சம் மாற்றம் வந்துச்சேன்டா அதை நான் என்னுடைய தஹஜ்ஜுடைய ரூமாக மாத்திட்டேன். அதுக்குள்ளதான் என்னுடைய எல்லா இபாதத்களை செய்றேன். கிரிக்கெட்ல எவ்வளவு இன்பம் இருந்துச்சோ, இப்ப திலாவத்துல தொழுகையில எனக்கு இன்பம் வருவது. ஒரு கிரிக்கெட்டர் அவர் தவறான பாதையில் இருந்தவர், ஆனா தௌபா செய்கிறார், வாழ்க்கையை மாற்றுறார், கிரிக்கெட் அடிச்சு கொண்டே இருக்கிறார். அவரின் மூலமா எத்தனையோ கிரிக்கெட்டர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தில் எவ்வளவு மக்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பு என்னண்டா, பாவம் செய்ய மாட்டாங்க என்றது இல்ல. இன்சான் என்றா பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, இந்த பாவிகள் என்னின் பக்கம் எப்ப திரும்பி வருவாங்க என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத் என்ன தெரியுமா சொல்லுது? அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரக்கூடிய நாள் இன்னும் வரலையா? அதுக்கு பிறகு அதே ஆயத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வலா தகூலு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கபல் ஃபகால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்றான், நான் இப்ப உனக்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இந்த ஆயத்தை நான் ஓதினாலும் நீங்க நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிட்ட கேட்கிறானே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நாள் வரலையா? அல்லாஹ் கேட்கிறார். இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க என்றதை நான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அதுக்கு பிறகு சொல்றான், நீங்க வரலையா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஜூஸ போல கிறிஸ்டியன்ஸ போல பதில கொடுக்க வாடம். அல்லாஹ் முஸ்லிம்களை, களிமா சொன்ன முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஜூஸ போல கிறிஸ்டியன்ஸ போல நீங்க பதில கொடுக்க வாடம். அவங்களோட பதில் என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்கடா, நாளைக்கு தௌபா செய்வோம், நாளண்டைக்கு தௌபா செய்வோம், ஹஜ்ஜிக்கு போறோம் செய்வோம், நோம்புக்கு போறோம் செய்வோம், இப்படி பின்னுக்கு போட்டுக்கொண்டே போறான். எனவே ஃபகால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும். அவங்க காலத்தை பிற்படுத்த 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 என்ன நடந்துச்சுண்டா, அவங்களோட உள்ளங்கள் கடினமாகிட்டு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலைமையே வரல. நாங்களும் இந்த காலத்துல சில வாலிபர்களுக்கு பேச போல, என்ன இப்பதான் அவரோட ரிலேஷன்ஷிப்பை வச்சே இருக்கிறார், இப்பதான் SMS-ம் செட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான், 2 தரக தான் சந்திச்சிருக்கிறான், அவளை நான் முடிக்க போறது இல்ல, டைம் பாசிங்காக வேண்டிதான். இப்படி சரி பொறைக்கு செய்வோமே, இல்ல ஃபேமிலி வந்து அடுத்த ரமதானுக்கு உம்ரா போறதுக்கு இருக்கிறாங்க, அந்த உம்ராவோட எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் சொல்றது இதுதான். அப்படி சொல்ல வானம், நான் இப்ப தௌபா செஞ்சேன் என்று சொல்லு. இல்ல அதுல இப்பதான் நான் ட்ரக்ஸ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்ல நான் பெருசா ஓவரா போக மாட்டேன், அதுரத் எனக்கு எந்த கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கிறேன் என்று சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் யஹூதிகள் சொன்னாங்க, இதுதான் நசாராக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பதில மட்டும் சொல்லிடாத. ஏன் இப்படி நீ சொல்லிட்டாயா, நீ நாளைக்கு தௌபா, நாளன்னைக்கு தௌபா, உம்ராக்கு போறவு தௌபா, ஹஜ்ஜிக்கு போறவு தௌபா, ரமதானுக்கு போறவு தௌபா, இன்னொரு மாசத்துல தௌபா, இப்படி நீ பின்னுக்கு போட்டா என்றா உன் உள்ளம் கடினமாகிடும். அதுக்கு பிறகு உனக்கு மாறவனுமாக இருக்கும், ஆனா உனக்கு உன்னைய மாற்றிக்கொள்ள இயலாம இருக்கும். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன உதாரணம்? ஒருத்தர் வீட்டுக்கு முன்னால என்ன செய்யறாரு, ஒரு முள்ளு மரம் ஒன்று வளர்க்கிறார். முள்ளு மரம் பாக்குறதுக்கு பசங்க, பாக்குறதுக்கு
பசந்தா இருக்கு. எனவே வீட்டுக்கு முன்னாலே வளர்த்துடனே வார போறவங்க எல்லாம் சொல்லிட்டாடே, ஐத்தியமா வாப்பா, உனக்கு இந்த முள்ளு மரத்தை வளர்த்து வைக்கிறாய், உனக்கு ஒரு நாள் கஷ்டம் வந்துடும், நீ கஷ்டப்பட போறான் என்பதா சொல்றான். அவர் என்ன சொல்றாரு, அங்கிள் இப்பதானே வளர்த்தன், சின்னதா தானே இருக்குது, அதெல்லாம் நான் எல்லாம் கழட்டிடுவேன், பிரச்சனை பட தேவையில்லைன்னு சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு போறான். சரியா? அதுக்கு போற என்ன, முள்ளு மரம் வளர்ந்து கொண்டே போகுது, வேரும் புடிச்சு கொண்டே போகுது. இப்ப அந்த ரோட்ல சொல்லிட்டு போனவங்க ஏசி போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு போறதுக்கும் கஷ்டமா இருக்குது, நீ இந்த முள்ளு மரம் உனக்கும் வாரது போறது கஷ்டம் இல்லையா என்ன சொல்ல. இப்ப சொல்லிட்டு போனவங்க ஏசிட்டு போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க சொன்னீங்க அதுல இப்பதானே வளர்ந்து கொண்டு வருவது, பாருங்களே பாக்குறதுக்கு எவ்வளவு பசங்களா இருக்குது. இல்ல இல்ல நான் அதை கழட்டிடுவேன், எனக்கு எந்த பிரயோஜனமும் இதால இல்ல, முள்ளு மரத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போக்கல நல்ல முள்ளு மரம் வறந்துட்டு வேறு நல்லவே பிடிச்சிட்டு, இப்ப சொல்லிட்டு போனவங்க ஏசிட்டு போனவங்க போலீஸுக்கு போற லெவலுக்கு அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டான். கழட்டுறதா இல்லையா அவனுக்கு விளங்கிச்சா? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போகுது, இவருக்கு இப்ப வெளியே வந்து கொள்ள மேல, ஆட்களுக்கு ரோட்லையும் வைத்துக் கொள்ள, அங்கிள் கழட்டதான் பாக்குறான், துடிக்கு போலவே ஏலாயுது, முள் எல்லாம் நல்ல வேறு பிடிச்சிருக்குது என்று சொல்றேன். இப்ப கழட்டோனும் ஆனா கழட்டி கொள்ளையில, இப்ப கழட்டோனும் ஆனா கழட்டி கொள்ளையில, பிடிக்கவே இல்லாம இருக்குது. எனவே புல்டோசர் கொண்டாந்து எல்லாம் தோண்டி வெளிக்கெடுத்து இவளை ரிமாண்ட்குள்ள அனுப்பி இதெல்லாம் பலா என்ன, நாளைக்கு கழட்டுறேன், நாலாண்டைக்கு கழட்டுறேன், அடுத்த மாசத்துல கழட்டுறேன், இப்ப உங்களுக்கு கழட்டோனும் இல்ல அசுரத், இப்ப எனக்கு வெளியே வந்து கொள்ளையில அசுரத், நான் அவளை விட்டு அவள் சூசைட் பண்றேன்னு சொல்றா அசுரத், நான் எப்படி அசுரத், ஒரு உசுறு தானே, அந்த உசுரை விட்டுட்டு நீங்க உங்களைய பாதுகாத்துக் கொள்ள இயலாத நிலைமைக்கு ஆகிட்டு, அவ்வளவுதான் சொல்றது. எப்படி விட்டு கொள்றது அசுரத், கண்ணை போத்தினா அவ்வளவுதான் விளங்குது என்று சொல்றீங்க, அது விட்டா எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது என்று சொல்றாரு. இப்ப விட்டுக்கொள்ளணும், ஆனா விட்டுக்கொள்ள இயலா, ஏன், நாளைக்கு விட்டுறேன், நாலாண்டைக்கு விட்டுறேன், அடுத்த மாசம் விட்டுறேன், உம்ராக்கு போறேன் இருந்துச்சு, ஹஜ்ஜிக்கு போறேன் இருந்துச்சு, அதுக்கு போறோம், ஒரு சில்லாவுக்கு போறோம், ஒரு 4 மாசத்துக்கு போறோம், இல்ல இல்ல உடனடியா. அப்படிதான் ஜுனைத் ஜம்ஷீத் மாறினார், அப்படிதான் ஜுனைத் பக்தாதி மாறினார், அப்படிதான் அப்துல்லா இப்னு முபாரக் மாறிட்டார், அப்படிதான் ஃபுதைல் இப்னு இயால் மாறிட்டார். உடனடியாக தௌபா. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவிகளை நாங்க காணோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது என்ன, நீங்க பாவத்தை டிராக் பண்றது இருக்குது, அதுல எந்த நலவும் இல்லை, அதுல எந்த நலவும் இல்லை. உலகத்துல 2 பாவங்கள் இருக்கு. அந்த 2 பாவங்களை பத்தி உலமாக்களும் கிதாப்ல எழுதுறாங்க. அந்த 2 பாவங்கள் ஆக பயங்கரமான பாவங்கள். அந்த 2 பாவங்கள்ல இருந்து ஒருவர் தனியா வெளியே வாரது இருக்கிறதே, இது லேசான விஷயம். அவரும் தன்னை பணிவான அமைப்புல கீழே போட்டுக்கொள்ளணும், கம்யூனிட்டியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாம ஒரு நாளும் அந்த 2 பாவத்திலிருந்து வெளியே வாரது இருக்கிறதே லேசிக்கல. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான சஃபிச்சான், ஷைத்தான சஃபிச்சான். ஷைத்தான் இப்ப அல்லாஹ்வோட கபலம் செய்றான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியார்களை முன்னால பின்னால வலதால இடதால மேலால எல்லாம் வந்து அவங்கள நான் வழிகேட்டுல போடுவேன் என்று சொல்றான். ஆனா வழிகேட்டுல போடுறதுக்கு பாவம் தேவை. அந்த ஷைத்தான் அல்லாஹ் கிட்டதான் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த மக்களை வழிகேட்டுல போடுறதுக்கு எனக்கு பாவங்களை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில பாவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஷைத்தான் சிரிக்கிறான், ஷைத்தான் சிரிக்கிறான். ஸ்மைல் என்று சொல்லுவாங்க, பல்ல காட்டாம சிரிக்கிறான், பல்ல காட்டாம சிரிக்கிறான் அந்த பாவங்களை பார்த்து. ஆனா ஷைத்தான் சொல்லிட்டான், யா அல்லாஹ், இந்த பாவங்கள் எனக்கு போதா இவங்களை வழிகேட்டுல போடுறதுக்கு, இதை விட பயங்கரமான ஒரு பாவத்தை காட்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ர், வைன், இன்டாக்சிகன்ட், ட்ரக்ஸ் என்று இருக்குது. இந்த இன்டாக்சிகன்ட் உடைய பாவத்தை அல்லாஹ் காட்டுறான். ஸ்மைல் பண்ணின ஷைத்தான் லாஃப் பண்றதுக்கு, பல்ல காட்டி சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அதை விட இது என்ற ஹதீஸ்ல வருவது, ஜம்மாஉன் லில் இஸ்ம், அல் ஹம்ர் இருக்குது, வைன் இருக்குது, இன்டாக்சிகன்ட் இருக்குது, இது எல்லா பாவங்களை சேர்த்து எடுத்துருக்கு. ஜினாவா, தௌபா, நான் என்ன செய்ய மாட்டேன், குடிச்சிட்டாரா, உம்மாவும் விளங்காது வாப்பாவும் விளங்காது, கொலை செஞ்சாலும் அவனுக்கு விளங்காது.
எனவே எல்லா பாவங்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் அந்த பாவம். அதுக்கு பிறகு ஷேத்தான் ஸ்மைல் பண்ணின ஷேத்தான் லாஃப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்க்கு சொல்லலாம், யா அல்லாஹ் இது போதா, யா அல்லாஹ் இதை விட என்ன சரி பெருசா ஒண்ணு. அந்த நேரத்துல தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய ஃபித்னாவை காட்டுறான். ஸ்மைல் பண்ணின ஷேத்தான் லாஃப் பண்ணிட்டு பெண்களுடைய ஃபித்னாவை காட்டினோடனே டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சு. போதும் யா, இதை விட ஒன்றுமே தேவையில்லை, இதை விட ஒன்றும் தேவையில்லை, இதே போதும். எனவே இந்த ரெண்டு கடைசி பாவங்கள் இருக்குது, இன்டாக்சிகன், அதே மாதிரி பெண்களுடைய ஃபித்னா. இந்த ரெண்டுல ஒருத்தர் சிக்கிட்டாரா அவர் உடனடியாக வெளியே வராத பட்சத்துல அது டிராக் பண்ண அவருக்கு வெளியே வர வேண்டிய தேவை இருக்கும். ஆனா வந்து கொள்ளையில்லாத நிலைமைக்கு தள்ளும். அந்த நேரத்துல கம்யூனிட்டி கவுன்சிலிங் என்ற அமைப்புல, ரீஹபிலிட்டேஷன் என்ற அமைப்புல தான் இவரை வெளிக்கு எடுக்கணுமே தவிர இவரால வெளிக்கு வாரது இருக்குதே, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்பதாக கிதாப்ல. ட்ரக்ஸை விட பயங்கரம் சொன்ன மாதிரி பெண்களுடைய ஃபித்னா. சில நேரத்துக்கு மார்க்கமும் விளங்காது, அது ஒரு காபிராக இருக்கும், களிமாவே தெரியல, அல்லாஹ்வை நம்பியும் இல்ல, ஆனா இவன் மதி மயங்கி அதுக்கே பேசிடுவான். எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் இல்லையோ. படைத்தவனை மறந்து மார்க்கத்தை மறந்து போறான் என்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எவ்வளவு பயங்கரமான ஃபித்னா என்றது எவ்வளவு பயங்கரமான. எனவே இந்த கட்டத்துல நானோ நீங்களோ அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நானோ நீங்களோ யாரு விழுந்தாலும் அதை டிராக் பண்ணிட்டோம் போனோம் என்றா இதுக்கு போறோம் வெக்கப்பட்டு சரி வராது. வெளிய வாரத்துக்கு நாங்க எங்களே யாருக்கு சரி ஒப்படைக்கதான் வேணும். அதான் நான் சொன்னேன், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும். ஏண்டா அந்த கட்டம் தாண்டிட்டு அதுக்கு போறோம் எங்களையால ஏலா ஏன் உடனடியா உடல்ல மரம் முள்ளு மரம் வளர்ந்துட்டு இப்ப என்னையால கழட்டேலா அங்கிள் கொஞ்சம் வந்து யார் சரி சப்போர்ட் ஒன்று பண்ணுங்களேன்னு தான் சொல்லுவோம். என்னையால ஒன்றும் செய்யலா, மம்மட்டியா கொஞ்சம் கொண்டாங்களே, அளவங்க கொஞ்சம் கொண்டாங்களே, விளங்கிச்சா? அத மாதிரி இப்ப வெக்கம் பார்க்கலா. உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் யோசிக்கவானம். ஒருத்தர்கிட்ட மர்மஸ்தானத்துல பிரைவேட் பார்ட்ல ரேஷ் வந்துருக்கு. இப்ப இவர் வந்து வெக்கம் என்றதுக்காக வேண்டி டாக்டருக்கு காட்டாம இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க அவிஞ்சே அப்படியே மௌத்தா போயிடுவார். இந்த நேரத்துல வெக்கம் இல்ல பார்க்கணும். நீங்க வெக்கத்தை பக்கத்துல வச்சு டாக்டருக்கு போயிட்டு சொல்றது மட்டும் அல்ல, காட்டணும் என்றா காட்டு. உண்மையான ஒரு டாக்டராக இருந்தா அந்த டாக்டர் ஒரு நாளும் உங்களே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார், உங்களுக்கு ஏச மாட்டார், உங்களுக்கு அன்பை காட்டுவார். அவர் நிலைமைய சொல்றார், டாக்டர் எனக்கு சொல்லிக் கொள்ளவும் மேலா டாக்டர், என்னப்பா என்ன விஷயம்? இல்ல டாக்டர் ரேஷ் வந்திருக்கிற டாக்டர், சரி சரி காட்டு, பார்த்தோன்னு ஓ இப்படி அடிக்குது, நாசமா போனோம், இப்படி அணியும், இப்படி ஒன்னும் சொல்ல மாட்டார். ஒன்றும் கவலைப்பட வேணும், நீங்க யாருக்கும் சொல்லிக் கொள்ளவும் வேணும். நான் சில மருந்துகளை தாரன், அதை நீங்க செய்யுங்களே, என்னைய கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி கொண்டே இருங்க, இந்த முறையில நீங்க நடந்துக்கோங்க. இது ஒரு உண்மையான டாக்டருடைய சிஃபத்தாக இரக்கம் காட்டுவார், பாசம் காட்டுவார். எனவே நான் சில நேரத்துக்கு ட்ரக்ஸ்ல விழுந்திருப்பேன், ஐஸ்ல விழுந்திருப்பேன், லவ் அஃபேர்ஸ்ல விழுந்திருப்பேன், எனக்கு வெளியே வரணும், ஏழாத நிலைமை, அவன் சூசைட் பண்றேன்னு சொல்றான், நான் இது உடுக்கோல எனக்கு கை கால் எல்லாம் நடந்தது, எனக்கு என்னென்று விளங்குது இல்ல. உங்களை நீங்க அட்மிட் பண்ணுங்க. ஒரு சாலிஹான ஒரு ஆலிமுக்கு, ஒரு தாய்க்கு, யாருக்கு நான் பேச என்னைய சரண்டர் பண்ணினா இரக்கம் பாசம் காட்டி என்னைய வெளியே எடுப்பாங்களோ அப்படியா கொண்டு ஒருத்தருக்கு கொடுக்காம எனக்கும் உங்களுக்கும் வெளியே வாரது லேசி. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஜினாவுக்கு அனுமதி தாங்க, நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு வெளியே வந்து கொள்ளையதான், எனக்கு இது தொடர்ச்சியா செய்யறதுக்கு அனுமதி தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, சும்மா யோசிங்க, இந்த காலத்தில் உள்ள ஒரு ஆலிம் அல்ல, எல்லா உலமாக்களுக்கும் தலைவர், நபிமார்களுக்கு தலைவர், வெக்கம் இல்லாம வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க, வேறொரு வழியும் இல்லை, எனக்கு வெளியே வந்து கொள்ளையில ஐ அம் அடிக்டட், நான் அதுல விழுந்துட்டேன், எனவே இதை ஹலாலாக்குறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவுன்சிலிங் செய்யறாங்க. உலகத்துல இப்ப உள்ள கவுன்சிலர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் இந்த காலத்துல பேசுறாங்களோ கவுன்சிலிங், அந்த எல்லா டெக்னிக்ஸும் அந்த ஹதீஸ்க்குள்ள எல்லாமே உள்ளடங்கியது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவுன்சிலிங் உடைய நோக்கமே என்ன? ஒருத்தரை ஸ்ட்ரென்தன் பண்றது, அவரே அவருடைய பாவத்திலிருந்து வெளியே வரணும். அவரை ஸ்ட்ரென்தன் பண்றது, அவருக்கு திங்க் பண்றதுக்காக வேண்டி, யோசிப்பதற்காக வேண்டி சில எக்ஸாம்பிள்ஸ முன் வச்சு, நீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் யோசிச்சு he will strengthen himself to come outside from that sin. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய கவுன்சிலிங், அவர் அப்படியே வெளியே வந்துட்டார். எனவே பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். நாங்க ஒவ்வொருத்தரும் இதன் பக்கம் தேவை உள்ளவங்க. சில நேரங்கள்ல நாங்க சிக்குவோம், தடமாறுவோம். ஷைத்தான் அப்படியே ஒரு இடத்துல போய் விட்டுடுவான். அதுக்கு பிறகுதான் அத்தனமாங்க ஆகின மாதிரி விளங்கும். உம்மட பொறுமதி, வாப்பட பொறுமதி எல்லாம் விளங்கும். ஆனா டூ லேட்டா இல்ல, அவ்வளவு பெரிய பாவிகள். நான் சொன்ன மாதிரி புதையில் இப்னு இயால், நான் சொன்ன மாதிரி ஜுனைத் பக்தாதி, நான் சொன்னத மாதிரி அப்துல்லா இப்னு முபாரக். ஏன் இந்த சம்பவங்களை சொல்றேன்? வல்லாஹி நானும் நீங்களும் செஞ்ச பாவங்களை விட அந்த ஆட்கள் பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அந்த காலத்துடைய வலிமார்களாக அல்லாம, அவுலியாக்களாக அல்லாம. ஏனப்ப நானும் நீங்களும் இல்ல, ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான். அவன் எதிர்பார்க்கிறது என்ன? தௌபா செஞ்சு என்னின் பக்கம் வா, நான் கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். தௌபா, என்னின் பக்கம் வா, எல்லாத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், எல்லா பாவங்களை நன்மைகளாக மாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு இடையூறு ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. இடையூறு என்ன? ஒரு ஆப்ஸ்டக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கு. அந்த ஆப்ஸ்டக்கல் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின் என்பதா. அல்லாஹ் ரெண்டு வகையான ஷைத்தான்களை வச்சிருக்கிறான். ஒன்று இன்சான்ல உள்ள ஷைத்தான், இன்னொன்று ஜின்கள்ல இருந்து ஒரு ஷைத்தான். இன்சான்ல உள்ள ஷைத்தான் என்ன கருத்து? பேட் கம்பேனியன்ஷிப், தவறான சகவாசம் இருக்குது. இதுதான் ஆக பெரிய ஆப்ஸ்டக்கலாக இருக்கு. இது எல்லாமே குர்ஆன் சுன்னா வச்சு நான் சொல்றேன். என்ன பொக்கட்டால போர்டு எல்லாம் அதான் ஆயத்த ஹதீஸ சம்பவங்களை சொல்ற காரணம், இது எல்லாமே இஸ்லாம் பேசியிருக்கிறது. கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இஷ்யூஸை பத்தி இஸ்லாம் இஸ் a practical religion. கம்யூனிட்டி என்னன்றது விளங்கி ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். கம்யூனிட்டி இப்படிதான் இருக்கும். இதுல ஒவ்வொருத்தருக்கு உதவியாக இருந்து வெளிக்கு வாங்க. அதுல ஆக பயங்கரமான ஒரு சோதனை தான் பேட் கம்பேனியன்ஷிப், தவறான சகவாசம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இது ஆக சாலிஹான பொடியன ஆக பெரிய ஷைத்தானாக மாறி. மௌலவியுடைய மகன், ட்ரஸ்டியுடைய மகன், தாயுடைய மகன், வீட்டுல எல்லாமே சூழல். ஆனா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தவறான கைக்குள்ள மாட்டிப்பட்டுட்டாரா, மௌலவியம் மறந்துடுவார், தாயம் மறந்துடுவார், வீட்டு சூழலையும் மறந்துடுவார். அவர் அந்த கூட்டாளிமார்களுடைய மார்க்கத்துல தான் இருக்கிறார். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருப்பான் என்பதான். ஒரு மனிதன் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருப்பான். எனவே உங்களுக்கு என்னைய பத்தி தெரியணுமா? என் ப்ரொஃபைல போயிட்டு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்று பாருங்க. முர்ஷித் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அப்ப அவரே தான், அதே கேரக்டர் தான் இவர்கிட்ட இருக்குது. எனவே கண்ணை பொத்தி யோசிச்சு பாருங்க, ஹூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் நான் என்றது குர்ஆன் சுன்னா சொல்லுது. ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை பல் யன்துர் பிமை யுகாலில். எனவே நீங்க ரொம்ப நபர என்ற வார்த்தை இருக்குது, பாக்குறதுக்கு பல வேர்ட்ஸ் இருக்குது. நபர என்று சொன்ன ஒரு சயின்டிபிக் பார்வை என்பதுதான் நம்முடைய கருத்து. எனவே நீங்க யார நண்பனாக ஆக்கிக் கொள்ள போறீங்களோ, சயின்டிபிக்கலி நல்ல யோசிச்சு பார்த்து அல்லாஹ் ரசூல பயந்து நீங்க அந்த நண்பனை தேர்ந்தெடுங்க. ஏன் நீங்க அதை ராங் சூஸாக பேசிட்டேன், அவங்களோட வாழ்க்கை நாசமாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றிதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாப்ல எழுதுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஷரியத் பேசுறது அடிப்படையாக வச்சு 5 கிரைட்டீரியா சொல்றாங்க. உங்களோட நண்பர்களை தேர்ந்தெடுக்க. நான் எவ்வளவுதான் பயான் செஞ்சாலும் வேலை இல்ல, அதை விட பெரிய பயான் அங்க நடக்கும் உங்களுக்கு. யாரு? கூட்டாளிமார்கள். நான் 1 hour பேசுறதும் அவங்க 5 நிமிஷம் பேசுறதும் ஒன்றுதான்.
ஏன் பிய பிரஷர் இருக்குது. பிய பிரஷர் இந்த காலத்துல நீங்க பாவிக்கிறவாரு அந்த பிய பிரஷர் இருக்குது. அதை விட ஒரு பிரஷர் ஒன்று உலகத்துல இல்லை. கூட்டாளிமார்கள் இந்த பிரஷருக்கு இவன் வேண்டியதை செய்வான். உமாவும் மறந்துடுவான், பாப்பாவும் மறந்துடுவான், சொன்ன மாதிரி ரப்பையும் மறந்துடுவான். ஏன்? கூட்டாளிமார்கள் பிரஷர். கியாமத்துடைய அடையாளம் இதத்துகிதல் பைஉ தௌலன் வல் அமானது மகரமன் வஸ்ஸகாத்து மகரமன் வதுல்லிம லிகைரி الدين واطاع الرجل زوجته وعق امه وادنى صديقه واقصى اباه 12 அடையாளங்களை கியாமத் நெருங்கக்கூடிய காலத்துல நடக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுல முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு மனிதன் அவருடைய மனைவிக்கு வழிபடுவார், உம்மக்கு மாற்றம் செய்வார், நண்பனை கிட்டெடுப்பார், வாப்பாவை தூரமாக்குவார். கியாமத் நெருங்கக்கூடிய நேரத்துல வாப்பாவை தூரமாக்குவார், கூட்டாளியா கிட்டெடுப்பார், பொண்டாட்டிய கிட்டெடுப்பாங்க, உம்மாவை தூரமாக்குவாங்க. எனவே இந்த அடையாளங்கள் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தெளிவாகவே இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புடைய கிரைட்டீரியா 5. அதுல முதலாவது தான் தீன் உள்ள ஒருவரை நண்பனாக ஆக்கும். தொழுகையும் இல்ல, அமலும் இல்ல, திலாவத்தும் இல்ல, திக்ரும் இல்ல, இவரை நீங்க கூட்டாளி ஆக்கினீங்க, உங்களோட வாழ்க்கையில தீனே இல்லாம போயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் என்று வரக்கூடிய நேரத்துல ஒன்று இருக்குது நாங்க மக்களோட புலங்குறது, இன்னொன்று இருக்குது ஒருத்தரை நண்பனாக ஆக்கிக் கொள்றது. நண்பன் என்று சொன்னா அவரோட நாங்க ரகசியங்களை என்ன செய்வோம், பரிமாறிக்கொள்வோம், எங்களை சீக்கிரத்துல கூட செல்லுவோம். அது மட்டுமல்ல, ஒப்பீனியன் என்று வந்தா, மஷூரா என்று வந்தா, டிஸ்கஷன் என்று வந்தா அவரோட தான் நாங்க எல்லாம் செஞ்சு கொள்வோம். இன்னொன்று இருக்குது நாங்க கிளாஸ் ரூம்ல எல்லாத்தோட பழகுறோம் தான், ஆனா கூட்டாளியா இல்ல இல்ல எனக்கு 2 கூட்டாளி தான் இருக்கிறது. நான் சொல்றது விளங்குதா? கூட்டாளி என்று சொன்னா செலக்ட் பண்ணி எடுக்கிற 2 பேர், அவரோட தான் போறது, வாரது, தூங்குறது, எழும்புறது, டிராவல் பண்றது, படிக்கிறது, விளங்கிச்சா, எங்கட ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இவருக்கு தான் ஃப்ரெண்ட். இத நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல முதலாவது தீன் உள்ளவரை தேர்ந்தெடுங்க. 2வது ஷரீஅத் சொல்லுது, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல நல்ல அஹ்லாக் உள்ள ஒருத்தரை, நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒருத்தரை, மேனர்ஸ் உள்ள ஒருத்தரை. உம்மாவுடன் சண்டை, வாப்பாவுடன் சண்டை, ஃபில்தி லாங்குவேஜ், போனோகிராஃபில இருக்கிறா, இப்படி இல்ல இல்ல இல்ல. எனவே நல்ல பண்புள்ள ஒருத்தரை நீங்க நண்பனாக ஆக்கிப்போம். எப்ப நீங்க தவறான பண்புள்ள ஒருத்தரை நீங்க பாவிப்பீங்களோ, நண்பனாக ஆக்கிக் கொள்வீங்களோ, உங்களோட லாங்குவேஜும் ஃபில்டாகும், உங்களோட மேனர்ஸும் ஃபில்டாகும். 3வது சொல்றாங்க, பாவங்கள் செய்யக்கூடிய ஒருவரை நண்பனாக ஆக்கிக் கொள்வார். அவர் ட்ரக் அடிக்டாக இருக்கிறார், அவர் போனோகிராஃபி அடிக்டாக இருக்கிறார், அவர் சிகரெட்டை குடிச்சு கொண்டு இருக்கிறார். நீங்க இன்றைக்கு சொல்லுவீங்க, அடே ஹராம்டா குடிக்கவான, சரி சரி நீ குடிக்காம இதே நான் தானே குடிக்கிறேன். சரி என்று சொன்னவர் இன்றைக்கு சிகரெட்டுடைய கிராவிட்டி எவ்வளவு ஏண்ட உள்ளத்தில் இருக்குதோ நாளைக்கு குறையும், நாளாண்டைக்கு குறையும். அதுக்கு சார் நீ கொஞ்சம் இழுத்து பாருன்னு சொன்னா புக் பண்ணி வெறும் இழுத்துடுவார். எனவே நீங்க பாவம் செய்யறவரோட நீங்க இருக்க 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 அந்த பாவத்துடைய கிராவிட்டி உங்களுக்கு பேசிடும், நீங்க அந்த பாவத்துல தெரியாம விழுந்துடுவீங்க. எனவே தீன் உள்ளவர், அக்லாக் உள்ளவர், பாவம் செய்யாதவர், பெரும் பாவங்கள் செய்யாதவர். 4வது துனியாவுடைய முஹப்பத் உள்ளவர். சிலவங்க இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் துனியாதான். இந்த புதுசா ஒரு மாடல் ஒன்று வந்திருக்கிறாமே, புதுசா ஒரு என்ன மொபைல் ஒன்று வந்திருக்கிறாமே, இந்த புதிய வருஷன் உங்களுக்கு தெரியுமா, இந்த வாகனம் இப்படிதான், இந்த எப்ப பார்த்தாலும் துனியா துனியா துனியாவேதான். எனவே துனியாவுடைய மஹப்பத்தை உங்களோட உள்ளத்துல போடக்கூடிய ஒருவராக இருந்தா எல்லா பாவத்துக்கும் அடிப்படை துனியாவுடைய மஹப்பத். 5வது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்லாத ஒருத்தர் உங்களோட கூட்டாளி ஆகிப்போம். ஜோக்குக்கும் பொய் சொல்லாதவர். ஏன்? ஹதீஸ்ல வருவது, வயலுன் லிமன் யுஹத்திஸு வயக்ஸிபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு. ஒரு மனிதனுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அவர் யார்? பேசக்கூடிய நேரத்துல மக்களை திருப்பு காட்டுறதுக்காக வேண்டி பொய் சொல்றார். சில நேரத்துக்கு ஒருத்தர பைட்டுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிற டுல்பி எப்படி பொய்யண்டா வாழ்க்கையில் அப்படி போய் சொல்லுவானு நாங்க யோசிக்கிறோம். அதை சொல்லக்கூட எல்லாம் பக்க பக்க பக்கன்னு சிரிக்கிற. எனவே இவருக்கு ரசூலுல்லாஹுடைய சாபம் இருக்கிறது.
எனவே ஜோக்குக்கும் பொய் சொல்றவரை நீங்க கூட்டாளி ஆக்கினீங்கன்னா ஏன் ஒரு மூமின் கோலனாக இருப்பானா பயகுள்ள கேட்டியட்ட மூமின் කෙනෙක් ඉන්න පුළුවන්ද ඔව් කංජනාக இருக்கேனுமா லோபிய கேட்டியட்ட ඔව් බොරුකාරය கேட்டியட்ட නෑ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூமின் பொய் சொல்ல மாட்டான் கோலனாக இருக்கலாம் கஞ்சனாக இருக்கலாம் மூமின் ஆனா பொய்க்காரனா பொய் சொல்ல மாட்டான் எனவே இந்த 5 கிரைட்டீரியா இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க இத வெச்சி நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுங்க சஹாபாக்கள் வந்து கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் அய்யுல் மஜ்லிஸி அஃலல் அய்யுல் ஜுலஸா கைர் யா ரசூலல்லாஹ் இந்த கலீகாக ஆகிறதுக்கு யார் சிறந்தவர் who should be my colleague who should be my friend with whom I should spend my more time கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க மன் ஸக்கரகுமுல்லாஹு ருயதுஹு வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு வஸக்கரகுமுல் ஆখিরাத அமலுஹு யார கண்டா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதோ கண்டா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதோ நானும் நீங்களே யோசிச்சு பார்க்கணும் எங்கட கூட்டாளியை பார்த்தா இவன் முஸ்லிமா காபிராண்டே எனக்கு விளங்குது இல்லை மோத பார்த்தா இருக்கிற ஸ்டைல பார்த்தா முஸ்லிமா காபிரா சலாத்த சொல்றதா இல்லையான்றதே யோசனையா இருக்கு யாரோட பேசக்கூடிய நேரத்துல உங்களோட இல்மு கூடுமோ நாலேஜ் கூடுமோ அவரோட பேசினாவே பாவத்தை தான் பேசுவார் அவரோட பேசினாவே துனியாவை தான் பேசுவார் அவருடைய செயல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால ஆகிரா ஞாபகம் வருவதா இந்த 3 குவாலிட்டிஸ் இருக்குதா அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக்கோங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாத்துல ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்றது ஒரு தனி தலையங்க இஸ்லாம் இஸ் a comprehensive religion அது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் எனவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒரு பெரிய ஒரு பாடம் ஒன்றே இஸ்லாம் படிச்சு தரும் எந்த அளவுக்கு சுன்னத்தான முறையில ஒரு ஃப்ரெண்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஏன் அந்த ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறது மட்டுமல்ல சந்தர்ப்ப துவாக்களை படிச்சு தந்த இஸ்லாம் டாய்லெட் போகல துவா இருக்குது டாய்லெட்டால வெளியே வரக்கொல துவா இருக்குது கபரிஸ்தானுக்கு போனா துவா இருக்குது ஒருத்தரை சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் துவா இருக்குது மஸ்ஜிதுக்குள்ள துவா இருக்குது வெளியே போகல துவா இருக்குது அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கொல துவா இருக்குது எனவே ஒருத்தர் இந்த கிரைட்டீரியாவை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறார் ஹதீஸ் சொல்லுது நீங்க அவருக்கு பேசி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ் ஐ லவ் யூ ஐ சூஸ் யூ as my friend for the sake of almighty Allah நான் உங்களே என்ன நண்பனாக எடுக்கிறேன் அல்லாஹ்க்காக வேண்டி எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை அதுக்கு சொல்லக்கூடிய பதிலையும் ஹதீஸ் சொல்லி தருவது அஹப்பகல்லதி அஹ்பப்தனி லஹு for whose sake you are having a friendship with me let that Allah love you நீங்க யாருக்காக வேண்டி என்னைய முஹப்பத் வைக்கிறீங்களோ அந்த அல்லாஹ் உங்களோட முஹப்பத்தை வைக்கட்டும் யோசிங்க எவ்வளவு முஹப்பத் எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் என்று யோசிங்க உள்ளத்துல கையை வச்சு சொல்ல நீங்க எத்தனை கூட்டாளிமார்கள் இப்படி நாங்க தேர்ந்தெடுத்திருப்போம் இப்படி தேர்ந்தெடுத்தா he will definitely take us towards Jannah எனவே இவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இப்படி இல்லாம எப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப மார்க்கத்துக்கு வெளியே நாங்க எடுப்போமோ அந்த பியர் பிரஷர் இருக்குது எங்களைய மார்க்கத்தில் இருந்தே வெளியே தள்ளு உக்பா இப்னு அபி முஈத் என்று சொல்றது ஒரு காஃபிர் அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு அவர் பிரயாணம் செஞ்சு திரும்பி வந்து அவர் சாப்பாடு போடுவார் எனவே சாப்பாடு போட்டு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இன்வைட் பண்ணினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க ஆனா சாப்பிடல அவர் சொல்றாரு சாப்பிடுங்க சொன்னாங்க நீங்க கலிமா சொல்ல காட்டி நான் சாப்பிட மாட்டேன் ரசூலுல்லாஹ் தாவத் கொடுக்குறாங்க அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் ஷஹாதத்தை சொல்லிட்டார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நான் ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்பதா ரசூலுல்லாஹ்க்கு அப்படி சந்தோஷம் ரசூலுல்லாஹ் அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்றாங்க சாப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ் போனது மட்டும்தான் கூட்டாளிக்கு செய்தி போயிடுச்சு யாரு கூட்டாளி உபய் இப்னு ஹலப் ஆக பயங்கரமான ஆள் அவனுக்கு கேள்விப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் விட்டுக்கு வந்துட்டார் நாங்களும் அப்படித்தானே சிலவங்க திருந்தினா என்ன இவர் இப்ப திக்ர் செய்யறாராமே இப்ப பள்ளிக்குள்ள போறாராமே முன்சப்புள் இருக்கிறாராமே விளங்குதா இவன் எப்படி சரி விழுத்தட்டோனும் அடுத்த கூட்டாளிமார்கள் பிளான் பண்ற அதே மாதிரி உபய் இப்னு ஹலப் பிளான் பண்ணிட்டார் உடனடியா வந்துட்டாங்க
அவர் எம்பரஸ் பண்ணக்கூடிய அமைப்புல சில கேள்விகளை கேட்டுட்டார். என்ன நீ மார்க்கத்தை விட்டுட்டு முகமதுக்கு பின்னால போறாயாமே என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல அவர் தின்னாம இருந்தாரு, அவர் தின்றதுக்காக வேண்டி பொய்க்கு களிமா சொன்னா நான் இஸ்லாத்துக்குள்ள போயிடல. கூட்டாளி சொல்லிட்டாரு உபைபுன் கலப், இந்த பரப்பு எல்லாம் எனக்கிட்ட வேவாது, நீ ஏந்த உண்மையான கூட்டாளி என்றா நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் சொன்னாங்க. அந்த முஹம்மதுடைய முகத்துல போயிட்டு துப்பிட்டு வா, நீ ஏந்த கூட்டாளி என்றா. இந்த காலத்திலும் அப்படிதான், ஒரு லவ் அஃபேர் வந்துட்டா அந்த கேர்ள் ஃபிரெண்டா உமாவா என்று வந்தா அந்த உமாவை மறந்து கேர்ள் ஃபிரெண்டுக்காக வேண்டி உசுரையும் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். வாப்பாவை மறந்துடுவார் கூட்டாளிக்காக வேண்டி. சொல்லாம கில்லாம பர்ஸ்ல கைய போட்டுட்டு எத்தனையோ பணங்கள் எடுப்பார், உம்மன ஜுவலரிய விற்பார். ஏன்? கூட்டாளிமார்கள் கூட்டாளிமார்கள். எனவே பெரிய பிரஷர் இருக்குது, ஒரு பயங்கரமான பிரஷர். இந்த உக்பா இப்னு அபி முஈத் என்ன செஞ்சிட்டாருண்டா, வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல நஊது பில்லாஹ் துப்பிட்டார் கூட்டாளிமார்களுக்காக. எனவே குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் உடனடியாக இருக்கிறார். وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي. இந்த உக்பா இப்னு அபி முஈத் பத்தி, இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டார். وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ, இந்த அநியாயக்காரன் உக்பா இப்னு அபி முஈத் கியாமத்துடைய நாள் கை சேதப்பட்டு, சிலவங்க டென்ஷன் ஆகினா விரல கடிக்கும், என்னடா செய்யறது, அத மாதிரி கைய கடிச்சு 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 துப்புவான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. He will regret on that day. அவன் கை சேதப்படுவான், கைய கடிச்சு கடிச்சு துப்புவான். யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா, எனக்கு அந்த ரசூலுடைய பாதைய தேர்ந்தெடுக்க இருந்துச்சு, ஏன் நான் அந்த ரசூலுடைய பாதை எடுக்கல. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு நடந்த கேடே நஷ்டமே, woe be to me, அவன் அவனுக்கே சாபம் செய்வான். ஏன் நான் அந்த ஃப்ரெண்ட் உபை இப்னு கலப்புடைய பேச்ச கேட்டேன் என்பதா. எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு, நான் அவனுக்கு பின்னால பேசி சிக்கிட்டேனே என்று சொல்லுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றிதான் குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான். அல் அஹில்லாஉ, அஹில்லா இஸ் தி ப்ளூரல் ஆஃப் கலீல். கலீல் என்ற எல்லாத்துக்குமே தெரியும், கலீல் என்ற நண்பன், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீல் என்ற நண்பன், ப்ளூரல் அஹில்லா. அல் அஹில்லா யௌமஇதின் بعضهم لبعض عدو إلا المتقين. On the day of resurrection, அந்த கியாமத்துடைய நாள், each and every friend will be an enemy to the other என்பதாக. ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு enemy, விரோதியாக ஆகிடுவார். யா அல்லாஹ், நான் நல்ல மனுஷன், யா அல்லாஹ், அவன் தான் ஃபர்ஸ்டுக்கே எனக்கு இந்த பொம்பளையோட சாட்டி விட்டுட்டான், அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்டுக்கே ஐச தந்தான், இவர் தான் எனக்கு போனோகிராபிய பழக்கினான், நான் நல்லவன் யா அல்லாஹ், இவன் தான் அவன் தான் இவன் தான். ஒவ்வொருத்தரை மாட்டி கொடுப்பாங்க, விரோதிகளாக மாறிடுவாங்க. இல்லல் முத்தகீன், யாரெல்லாம் பயட்டி தக்வாவை அடிப்படையாக வெற்றி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணினாங்களோ அவர்களை தவிர என்பதாகும். Other than these people who maintain their friendship based on piety, தக்வாவை அடிப்படையாக வச்சு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாமே கைசேதம் தான் என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க யாரோட எங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றோமோ அதை சரியான அமைப்புல கவனம் செலுத்துவோம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க விழுந்து கொண்டே போவோம், எங்களை வெளிக்கு எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப வெளிக்கு வரணுமா, சொன்ன மாதிரி இந்த 2 தவறுகள்ல சிக்கிட்டோமா, சில நேரங்கள்ல கவுன்சிலிங்க்கு போகணும், மூத்த உலமாக்கள் கிட்ட, மூத்த தாயிகள் கிட்ட, மூத்தவங்க கிட்ட போயிட்டு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் எடுத்து நாங்க வெளிக்கு வாரத்துக்கு தயாராகினா டெபினிட்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வெளிக்கு எடுப்பார். எனவே ஒருவர் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசனாக மாறணும் என்றா, குறிப்பாக யங்ஸ்டர் அவர் சரியான ட்ரக்குக்குள்ள வரணும் என்றா, முதலாவது பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. கமா அல்ல ஃபுல் ஸ்டாப்.
ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறதுதான். நீங்க விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நிஅமத்களை தந்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் இந்த மஜ்லிஸ்ல கண்ணியமாக உட்கார்றதுக்கு, நான் பேசுறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும், உங்களுக்கு கேட்கறதுக்கு காதை தந்தவன் அல்லாஹ். அந்த கேட்கக்கூடிய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய இன்டலெக்ட தந்தவன் அல்லாஹ். என்னைய பாக்குறதுக்காக வேண்டி கண்களை தந்தவன் அல்லாஹ். இங்க உட்கார்றதுக்காக வேண்டி, நடந்து வாரத்துக்காக வேண்டி உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ். இவ்வளவு நிஅமத்களை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறார். யபன ஆதம் ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக், ஆதமுடைய மகனே, நான் தான் உனக்கு தாயுடைய வயிற்றில ஒரு அழகான ஒதுங்கும் தலத்தை தந்தேன். وغشيتك في غطاء لئلا تفزع من ظلمات الرحم, நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இருளுக்கு பயப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அழகான அமைப்புல நான் தான் உன்னை போத்தி பாதுகாத்தேன். وحولت وجهك الى ظهرها, அந்த தாயுடைய முதுகின் பக்கம் நான் தான் உன்னுடைய முகத்தை திருப்பினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில நேரத்துக்கு எங்கட மனைவிமார்கள், எங்கட உம்மமார்கள் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் செக் பண்ணி சொல்லுவார், ஸ்கேன் பண்ணி புள்ள திரும்பிட்டு என்று சொல்லுவார். புள்ள திரும்பிட்டு என்று ஸ்கேனை பார்த்து சொல்லேன், புள்ளே திருப்பினது யாருன்றதுதான் கேள்வி. புள்ள திரும்பாட்டி எல்லாத்துக்கும் பதறாட்டம், புள்ள திரும்புது இல்லையே என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்ல, நாங்க தான் உங்களை அந்த தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அழகான அமைப்புல திருப்பினோம் என்பதாக அல்லாஹ் உங்களை போத்தி பாதுகாத்தோம் என்பதாக சொல்றாங்க. فلما أن تمت مدة أشهرك أوحيت إلى الملك الموكل بالأرحام بأن أخرجك من ريشة من جناحه, உன்னுடைய 9 மாதங்கள் பூர்த்தியான உடனே நான் தான் அந்த மலக்குக்கு, கர்ப்பத்தோட பூம்போட இருக்கக்கூடிய மலக்குக்கு நான் தான் ஏவினேன், உன்னை இந்த உலகத்துக்கு தள்ளுமாறு என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே டெலிவரியுடைய நேரத்துல அல்லாஹ் தான் அந்த மலாய்க்காமார்களை வச்சு எங்களை அப்படியே வெளியே தள்ளுறார். வெளியே வரக்கூடிய நேரத்துல லாலக சின்னும் தகதா, உனக்கு கடிக்கிறதுக்கு பல் இருக்கல்ல, வலாலக யதுன் தபதிஷ், கை இருந்துச்சு ஆனா கையில சக்தி இருக்கல்ல. அந்த பிறந்த புள்ளட கையில நீங்க விரல வைங்க, இப்படி பிடிக்காது, தெரியா என்ன செய்யணும். வலாலக ரிஜுலுன் தம்ஷி, நடக்கிறதுக்கு கால் இருந்துச்சு ஆனா நடக்க தெரியா உனக்கு நடக்க ஏலா. நான் தான் காலத்துக்கு காலம் உன்னைய டெவலப் பண்ணி கொண்டே வந்தேன். வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் தான் உங்களைய தாயிட வயிற்றில இருந்து இந்த உலகத்துக்கு வெளியாக்கினான். வரக்கூடிய நேரத்துல வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, வரக்கூடிய நேரத்துல லா தஅலமூன ஷைஆ, இதுதான் உம்மா, இதுதான் வாப்பா, இதுதான் தாத்தா, இதுதான் நானா, இதுதான் அப்பா, இதுதான் ஜூலஜி, இதுதான் பயாலஜி, இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் வானம், இதுதான் பூமி. அல்லாஹ் சொல்றான் லா தஅலமூன ஷைஆ, உனக்கு ஒன்றுமே தெரியாது. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, பார்க்கிறதுக்கு கண்கள் நாங்க தான் தந்தோம், கேட்கறதுக்கு காது நாங்க தான் தந்தோம், சிந்திக்கிறதுக்கு புத்தி இன்டெலெக்ட் நாங்க தான் தந்தோம். அல்லாஹ் சொல்றான் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க கிராட்டிடியூட் எனக்கு காட்டக்கூடாதா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். நீங்க எனக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே நாங்க சுஜூத் செய்ய தயார் இல்ல, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த தயார் இல்லை என்று சொன்னா எங்களைய போல மோசமானவங்க வேற யாருதான் இருப்பாங்க? இவ்வளவு எல்லாம் நிஅமத்களை ரப்புல் ஆலமீன் தாரா. أمنت لك أركين رقيقين ينبتان لك لبنا خالصا يكون باردا في الصيف وحارا في الشتاء. ரப்புல் ஆலமீன் முதலாவது சொல்றான், நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நான் தான் உனக்கு ரிஸ்க தந்தேன். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிக்கு வந்தோடனே இவ்வளவு காலம் அந்த நாளத்துல பால் வெளியாகல. நீங்க டெஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்க, பெரும் பாலும் அல்ல எப்படி வச்சிருக்கிறான் என்றா, டெலிவரி அந்த புள்ள வெளிய வாரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னால, 2 ஹவர்ஸ்க்கு முன்னால, 3 ஹவர்ஸ்க்கு முன்னால, 5 மினிட்ஸ்க்கு முன்னால, 10 மினிட்ஸ்க்கு முன்னால அந்த பெண்ணுடைய உடம்புல பால் இருக்காது. அந்த புள்ள வெளியாகின உடனே அல்லாஹ் சொல்றான் நான் தான் அந்த நாளங்கள்ல இருந்து பாலை வெளியாகினேன் என்றுதான். சும்மா யோசிங்க, இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சங்களே வெளியே அனுப்புறான். கைய தந்து, கால தந்து, இன்டலெக்ட, எவ்வளவு அழகான நியமத்.
வளர்ந்து கொண்டு போக்கல உடம்பு மட்டும் வளருது. சின்ன பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாரப்பா சிரிச்சு கொண்டே இருக்குது, மஷா அல்லா மஷா அல்லான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே 3 வயசு 2 வயசு 5 மாசம் புள்ள சிரிச்சு கொண்டிருக்க போல சந்தோஷம், மஷா அல்லா சிரிச்சு கொண்டே இருக்குது. அதே புள்ள வளர்ந்து கொண்டே போயிட்டு 15 வயசுல சிரிச்சு கொண்டு இருந்தா, என்னடா சிரிச்சு கொண்டே இருக்கிறான், கொஞ்சம் மேல்தட்டு வேலை செய்தில்லைன்னு தான் நினைப்பான். உடம்பு வளர்ந்துட்டு புத்தி வளரல. அல்லாஹ் சொல்றான், நான் தான் உன்னைய வளர்க்கிற நேரத்துல புத்தியம் வளர்க்க வைக்கிறேன். இந்த எல்லா நியமத்துல தந்து இப்ப கேட்டா, I am sitting for my A levels Hazrat, I am doing my SEMA Hazrat, I am doing என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க. அடே இவ்வளவு எல்லாம் நியமத்தை தந்த அல்லாஹ்வ மறந்துட்டு நாங்க யாரை ஃபாலோ பண்ண போறோம்? எனவே ஆக முக்கியம் ஆக முக்கியம் ஆக முக்கியம் ரப்புல் ஆலமீனுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடியானாக, பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாறும். பாவம் செஞ்சு செஞ்சு முன்னேற்றம் அடைகிறது இருக்குது, இது ஒரு நாளும் நடக்காத ஒரு விஷயம். பாவத்தில் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்றேன், அந்த பாவத்தை விட நன்மையில அல்லாஹ் அதை விட பெரிய இன்பத்தை வச்சிருக்கிறான். பாவத்துல இன்பம் இருக்கும், அதுதான் உலகத்துல சோதனை. வாட் இஸ் த டெஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட்? அந்த டெஸ்ட் என்ன தெரியுமா? பாவத்தில் அல்லாஹ் ருசிய வச்சிருக்கிறானே. ஒரு பொம்பளைய பார்த்தா அப்படி ஒரு இன்பம் வருது, ட்ரக்ஸ் எடுத்தா அப்படி ஒரு பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாவத்தில் இன்பம் இருக்கதான் செய்யும். அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மஅசியத் மே முஜ்ரிமானா தோடி லஸ்ஸத் ஹே. ஏமானா we accept, நாங்க ஏற்றுக்கொள்றோம், மஅசியத் மே பாவத்துல, முஜ்ரிமானா தோடி லஸ்ஸத் ஹே. லஸ்ஸத் என்று சொன்னா டேஸ்ட் ஒன்று அல்லாஹ் வெச்சிதான் இருக்கிறார். நல்ல விலைக்கு போங்க, it's a taste, it's not tranquility. It's a taste, it's not tranquility. அது ஒரு ருசி மட்டும் தானே தவிர மனசு ஆறுதல் என்றது இல்லவே. பாவத்துல மனசுல ஆறுதல் அல்லாஹ் வெச்சதே கிடையாது. பாவத்துல ருசி இருக்குதா? ருசி இருக்கதான் செய்யும். பாவத்துல மனசுல ஆறுதல் வருமா? வரவே வராது. அந்த பாவத்தின் மூலமாக டிப்ரெஷன் உண்டாகும். வல்லாஹி வல்லாஹ் உலகத்துல எந்த நாடுகள்ல பாவங்கள் கூட இருக்குதோ, நான் சொல்றத லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க, எந்த நாடுகள்ல பாவங்கள் ஓப்பனாக இருக்குதோ, பகிரங்கமாக இருக்குதோ, பாவத்தையும் ஹியூமன் ரைட்ஸ் என்ற பெயர்ல ஹலாலாக்கி வச்சிருக்கிறாங்களோ, இஸ்லாத்துடைய ஹலால் அல்ல, அவங்களுக்கிட்ட ஹலால் அல்ல, பாவத்தையும் ஹியூமன் ரைட்ஸ் என்ற பெயர்ல ஹலால். ப்ராஸ்டிடியூஷன், எஸ் இட்ஸ் மை ரைட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு ப்ராஸ்டிடியூட், விபச்சாரி, அதுதான் என்ற வியாபாரம் என்று சொல்றது, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். ஆனா முழு உலகமும் ஏற்றுக்கொண்டு ஒன்றுதான் ஜினா இவ்வளவு ஓப்பனாக சில நாடுகள்ல இருக்குது. ஆனா அந்த நாடுகள்ல தான் ரேப் கேசஸும் கூடியாக இருக்குது. ஏன்? உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, பாவத்துல டேஸ்ட் இருக்கும், ட்ராங்குவலிட்டி இல்ல. நான் விரும்பி, இன்னொரு பெண்ணும் விரும்பி, பொண்டாட்டி அல்ல வேறொரு பெண் விரும்பி நாங்க விபச்சாரம் செய்யறோம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றோட சேர்ந்து கடைசிக்கு என்ன, இப்படி இல்ல, நான் விரும்பி இன்னொருத்தர் விரும்பாம செய்யணும், எனவே ரேப்புக்கே போவார். அதுலயும் இன்பத்தை கண்டு இல்ல இதுல இன்பம் இல்ல, இன்னொன்றுக்கு போவார். இல்ல எனக்கு பாங்க வயசுல குறைஞ்ச ஒருத்தர், அதுக்கு போவார். நான் இப்ப ஒரு ஆண் கிட்ட போகணும், ஆண் கிட்ட, பெண் கிட்ட, கடைசிக்கு என்ன, சுயசைடுடைய லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு டிப்ரெஷன் பாவிகள் கிட்ட. பாவத்தில் அல்லாஹ் மன ஆறுதலை வெச்சது இல்ல இல்ல இல்ல. இது குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லு. உங்களுக்கு மனசுல தடமாற்றம் வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு ட்ராங்குவலிட்டி வரவே வராது. இபாதத்துல ட்ராங்குவலிட்டி, பாவத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் கொஞ்சத்தோட போய்த்திடும், பாவத்துடைய டேஸ்ட் போய்த்திடும். அது சுற்றிதான் சவுத் ஆப்பிரிக்கால தாருல் இஹ்சான் என்ற ஒரு சென்டர், அதுல முஃப்தி கிட்ட ஒருத்தர் வந்து, ஒரு யங்ஸ்டர், அழகான யங்ஸ்டர் வந்து உட்கார்ற சவுத் ஆப்பிரிக்கா. சொல்றாங்க, அழுவுறாரு. அந்த முஃப்தி சாப் கேட்கிற, என்ன விஷயம், ஏன் அழுவுறீங்க? நோ முஃப்தி சாப், நெக்ஸ்ட் வீக் இஸ் மை நிகாஹ், என் மேரேஜ் என்று சொல்றாங்க. அடே நீ சந்தோஷமா இருக்க வேண்டியவன், ஏன் அழுந்து கொண்டிருக்கிறாய்?
சொன்னாங்க, நோ ஐ ஹேவ் பீன் டெஸ்டட் as HIV பாசிட்டிவ் என்று சொல்லுவாங்க. அடுத்த கிழமை கல்யாணம், ஆனா HIV பாசிட்டிவ் ஆகி AIDS வந்துட்டு எனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் இல்ல, அதுதான் அழுவுறேன் என்பதான். அதான் அந்த பெரியார் சொல்றார், ஜரா சி தேர் கி லzzat ஹமேஷா கி நதாமத் ஹை. நீ சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி பாவத்தை செய்றாய், நிரந்தரமான ரிக்ரெஷன், நிரந்தரமான கைசேதத்தின் பக்கம் போறாய். சொற்ப கால இன்பம், ஒரு பாவத்தை செய்ய போல ஒரு இன்பம் இருக்கதான் செய்யும், ஆனா நிரந்தரமான கைசேதம். ஜினா செஞ்சிட்டாய், இப்ப நிக்காவுடைய நேரம் வந்த HIV பாசிட்டிவ், இப்ப என்ன செய்யறது? நிரந்தரமான ரிக்ரெஷன். இப்ப இதுக்கு ஒரு வெளியே வாரது என்ன? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுக்குதான் உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம்? 2 பேருக்கும் ரேஷ் வந்துச்சாம். ரேஷ் என்னடா இந்த மௌலவி சாப் ரேஷ பத்தி பேசி கொண்டிருக்கிறான் யோசிக்கிறேன். 2 பேருக்கு ரேஷ். 2 பேரும் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் தந்தார் ஒரு ஆயின்மெண்ட் உண்டு, அதை பூசினா நெருப்பு மாதிரி பத்துது. விலங்குதா? அந்த ஆயின்மெண்ட்டை பூசின உடனே, உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்குது எப்பவுமே பூசினா என்று கத்துற அளவுக்கு அழகு. டாக்டர் சொல்றாரு, 2 பேருக்கும் ஒரே நோய் தான், நான் தார மறந்த பாவீங்க என்று சொல்றாங்க. ஒருத்தர் போறார், அப்படி அழுத்துறது என்று பல்ல கடிச்சு கொண்டு பூசிக்கொண்டே போறார். அடுத்தவர் பூசினாரு, அழுத்தது, அப்பா இதெண்டா சரி வராது. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? கொஞ்சம் சொரியறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். சொரியக்குள் இன்பமா இருக்குது. சொரிச்சல் உள்ளவங்களை பாருங்களேன், நான் ஓதுற காலத்தில் இருந்தார் ஒருத்தர், அப்படி சொரிச்சல். கிட்டார் அடிக்கிற மாதிரி மேல வைத்து மதி மயங்கி சொரிவாங்க. எனவே இவர் சொரிறாரு, மறந்து பூசினாரா? இல்ல, அழுத்தது. எனவே சொரிறாரு, இன்பம் கண்டுகொண்டே இருக்கிறார். 2 மாசத்துக்கு போற 2 பேரும் டாக்டர் கிட்ட போறாங்க. முதலாவது ஆளை பார்த்து, மஷா அல்லாஹ், உங்களோட இன்ஃபெக்ஷன் உடம்புக்குள்ள போகல, இதுக்கு போறோம் சரி, உங்களுக்கு அலத்திர மருந்து இல்ல, நான் வேற மருந்து தானே, அதோட சுகமாயிடும், நிரந்தரமான சுகம். அடுத்தவர் இந்த கையை பார்த்த உடனே, நீங்க என்ன செஞ்சீங்க, பாதிக்கலையா? இல்ல டாக்டர், அலத்தி கொண்டே இருந்துச்சு, எனக்கு நான் மிச்சம் இல்ல, சும்மா சொரிஞ்சு கொண்டு இருந்தேன், இன்பமா இருந்துச்சு. பார்த்தா இன்ஃபெக்ஷன் கைக்குள்ள போயிடுச்சு. டாக்டர் செல்லார், இதால வெட்டி போட இல்ல, உங்களோட இன்ஃபெக்ஷன் முழு உடம்புக்கும் பெய்திடும். எனவே இந்த கைய இங்க இருந்து எடுத்து போடு. சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி சொரிஞ்சு கொண்டிருந்தார், நிரந்தரமாக கைய வந்துட்டார். நானும் நீங்களும் ஈடுபடக்கூடிய பாவங்கள் இருக்குது. அது பெண்களுடைய ஃபித்னாவா இருக்கலாம், ட்ரக்ஸ் உடைய ஃபித்னாவா இருக்கலாம், போனோகிராபியா இருக்கலாம். வேண்டிய ஹராத் எடுத்து பார்த்தா இது எல்லாமே சொற்ப கால இன்பம். சில நேரங்களில் நாங்க என்ன செய்யறோம், என்ன நன்மையும் செய்யறோம். அதுல நாங்க நினைக்கிறோம், நான் தொழுறதானே, என்ன நான் தொழுறதானே, நான் தஹஜ்ஜுதும் தொழுறதானே, நான் குர்ஆனையும் கொஞ்சம் ஓதுறதானே, இந்த தானே தானே எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த பாவம் பயங்கரமானது. இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நான் காலையில ஜாகிங்கும் போறதானே, நான் அதுக்கு போறோம் என்ன ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபிட்னஸும் செய்யறது தானே, ஏன்னா சாப்பாட்டு எல்லாமே சும்மா ஹெல்தி ஃபுட் தானே, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றேன். நான் கொஞ்சம் நஞ்சியும் குடிக்கிறதானே என்று சொல்றாரு. நஞ்சி கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். விளங்கிச்சா? எது வேலை செய்யும்? எக்ஸசைஸா? எது வேலை செய்யும்? ஜாகிங்கா? எது வேலை செய்யும்? டானிக்கா, விட்டமினா? ஒன்றும் வேலை செய்யாது, இந்த நஞ்சு தான் வேலை செய்யும். நீ இந்த ஒன்றும் செய்யாட்டியும் பரவாயில்ல, இந்த நஞ்சை மட்டும் நிப்பட்டிக்கோ என்று சொன்னா போதுமா? அத போலதான் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா வேலை செய்யறது என்ன தெரியுமா? அந்த பாவம் வேலை செஞ்சு கொண்டே, அது எங்களை இல்லமாக்கிக் கொண்டே, எங்களுக்கு வளர்றதுக்கு இடம் இல்லாம இருக்கும், எங்களை ஏமாற்றிக் கொண்டே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஆக முக்கியம் முதலாவது பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அமல் இபாதத்துடைய இன்பத்தை தருவான். ஃபுதைல் இப்னு இயால் ஆபிதுல் ஹரமைனாக மாறிட்டார். சயீத் அன்வருக்கு கிரிக்கெட்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் அல்லாஹ் எதுல வச்சிட்டான்? அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையில வச்சிட்டான். இவ்வளவு மாற்றங்கள் ஏன்? அந்த நன்மையில இன்பம் இருக்கதான் செய்யும். சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுறாங்க, அமல்ல ஈடுபடுறாங்க, ஜிக்ர்ல ஈடுபடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது தான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக மாறுறது. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹப்பத் வைக்கக்கூடிய, வழிபடக்கூடிய ஒரு முஹிப்பாக, லவராக மாறுவது. வாலிபர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க யாரையும் நேசிக்கலாம். எங்களோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொருத்தரை போல இருக்கலாம்.
ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவருடைய நட, அவருடைய உட, அவருடைய பாவனை எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை போல. எனவே அந்த ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஆக்கிக்கொள்வோம். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்று சொன்னா அதை விட ஒன்றுமே வேண்டியதை செய்யறதுக்கு தயாரா, வேண்டியதை செய்யறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லவ்ல எக்ஸ்ட்ரீம் ஒரு சம்பவத்தை சொல்றேன். நீங்க சிலத்துக்கு கேட்டும் இருப்பீங்க. தல்ஹத் இப்னுல் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னுல் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்றது ஒரு 12, 13, 14, 15 இயர்ஸ்க்குள்ள ஒரு வாலிபர். தல்ஹத் இப்னுல் பர்ரா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ரொம்ப முஹப்பத் வச்சாங்க. அவர் மதீனா வாசி அல்ல, குபா வாசி. ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் குபாவுக்கு போவாங்களோ ரசூலோட காலை மோந்து கொள்வாங்க, கையை மோந்து கொள்வாங்க, எல்லாமே செய்வாங்க. விளங்குதா? எப்பயும் சொல்லுவாங்க, ரசூல் நீங்க வேண்டியதை சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தல்ஹத் இப்னுல் பர்ரா அந்த யங்ஸ்டருடைய முஹப்பத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட முஹப்பத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தானோ, மகனை குர்பான் பண்ணுங்க என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது மகனா என்ற ஒரு கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட உடனே ரசூல வேண்டியதை சொல்லுங்க, நான் செய்ய தயார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட பாப்பாவை கொலை செஞ்சுட்டு வாங்க என்று சொன்னாங்க. எங்களுக்கு கேட்க போலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்களா என்று தான் கேட்போம். அவருடைய காதல்ல, ரசூலுல்லாஹோட காதல் லவ்ல உண்மையாளரா என்றதை ரசூலா டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாங்க. சொல்லி வாய மூடியல்ல, தல்ஹத் இப்னுல் பர்ரா எழுப்பினார். யங்ஸ்டர் வாளை இப்படி எடுத்துட்டார், வேகமா போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தி சொன்னாங்க, தல்ஹா எங்க போறீங்க? சொன்னாங்க, வாப்பாட களத்தை கொண்டு வர போறேன். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, அக்பில் திரும்பி வாங்க என்பதாக சொன்னாங்க. இன்னி லம் உபஅத் லிகதீஅத்திர் ரஹம், என்னை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினது உறவுகளை முறிப்பதற்கு அல்ல, உறவுகளை சேர்ப்பதற்கு. உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்க பாஸ் என்று சொன்னாங்க, வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த தல்ஹத் இப்னுல் பர்ரா வஃபாத் ஆகுறாங்க. நான் வாழ்க்கையில இப்படி ஒரு துஆவை கண்டதே இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபருக்கு போயிட்டு, அல்லாஹும்ம அல்கி தல்ஹத வ அன்த தல்ஹகு இலைஹி வ ஹுவ யத்ஹகு இலைக். யா அல்லாஹ், நீ தல்ஹாவ அந்த 15, 16 இயர்ஸ் ஓல்ட் யங்ஸ்டரை யா அல்லாஹ் நீ எப்படி சந்திக்கணும் என்றா, நீ அவனை பார்த்து சிரிச்ச நிலைமையில, அவன் உன்னைய பார்த்து சிரிச்ச நிலைமையில நீ இந்த அடியான இந்த யங்ஸ்டரை சந்திக்கணும் என்பதாக. எனவே எப்படியா கொண்ட ஒரு லெவல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தாரான். ஏன் யங்ஸ்டர் ஹதீஸ்ல வருதா இல்லையா? கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் 7 கூட்டம், அதுல ஒருத்தர் தான் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். எந்த வாலிபர் வாலிபத்தை தீன்ல கழிக்கிறாரோ கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் தாரான். ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது, அஜிப ரப்புக் மின் ஷாபின் லைஸத் லஹு சப்வா. Allah is surprised to see a youngster who doesn't have his youth passion. எந்த யூத்துக்கு அந்த யூத் பேஷன் இல்லையோ, யூத் பேஷன் என்றா ஒவ்வொரு ஹராமான தேவையில்லாத விஷயத்தில் உள்ள பேஷன். சிலவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ல, சிலவங்களுக்கு கட்ஸ்ல, சிலவங்களுக்கு படத்துல, சிலவங்களுக்கு பாட்டுல, சிலவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல அவருடைய உள்ளம் கொடுத்திருப்பார். ஆனா அப்படி இல்லாம தீன தன்னுடைய பேஷன் ஆக்கி கொண்ட ஒரு வாலிபரை பார்த்து படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய the creator Allah is surprised to see a youngster who doesn't have his wrong youth passions. எனவே நானும் நீங்களும் அப்படியே வந்து ஒருவராக மாறும். அல்லாஹ்வை ஆச்சரியப்படுறாரு. இப்படி பாருங்களேன், வாலிபர்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் ஆசையோட ஆர்வத்தோட சொல்றான் என்றா, வாலிபர்கள் அந்த கஹஃப் வாசிகள் யோசிங்க, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு, சில யங்ஸ்டர்ஸ் ஈமான் கொண்டாங்க. அரசர் சொல்றார், நான் ஏன் இதை உறுதியாக சொல்றேன் என்றா, சில நேரத்துக்கு நீங்க யோசிப்பீங்க, அதில் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், இட்ஸ் ரியலி டஃப் டு மீ டு சேஞ்ச் மை செல்ஃப். விளங்கிட்டா? இட்ஸ் ரியலி டஃப்.
to me to change myself. எனக்கு என்னைய மாற்றிக்கொள்ள கஷ்டம், நான் சிக்கிட்டேன், நான் பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இல்ல சூரத்துல் கஹ்ஃப நீங்க ஓதி பாருங்க என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வாலிபர்களுக்கு எதிராக அரசன் இருக்கிறான், அவன் நான் ரப்பு என்று இருக்கிறான். அரச மாளிகையில கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்களோட ரப்பு யாரு? அந்த நேரத்துல ஆலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. எப்படி அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வார்த்தையை சொல்றான். யங்ஸ்டர்ஸ் பாருங்க, அரச மாளிகையில பயம் இல்லாம தைரியமாக, நீ எங்கட ரப்பு அல்ல, எங்கட ரப்பு வானம் பூமியை படைத்தவன், அவனை இல்லாம யாரையுமே வணங்க மாட்டோம் என்பதாக சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல. அதுக்கப்புறம் அரசன் முடிவு இவனை கொலை செய்யணும். நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க நான் ஒரு I am compelled to do this thing என்று சொல்லுவோம். நான் இந்த ஹராத்தை செய்யறதுக்கு நான் I am compelled, நான் சிக்கி இருக்கிறேன், I can't come out of it. இல்ல நீங்க தயாரெண்டா முழு உலகத்தை மாற்றி உங்களே நாங்க பாதுகாப்போம். அரசன் செல்றான், இவனை கொலை செஞ்சு போடுங்க. அல்லாஹ் கஹஃப் அந்த குகைக்குள்ள வச்சு, கேவுக்குள்ள வச்சு அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? 309 வருடங்கள் கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம், லூனா கேலண்டர் பிரகாரம் 309 வருடங்கள், கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் 300 வருடங்கள் அந்த குகைக்குள்ள தூங்க வச்சு அல்லாஹ் அதே வயசுல அல்லாஹ் இறப்பட்டு. உலகத்துல டிக் 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 என்ன கிளாக் வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. ஆனா அந்த குகைக்குள்ள கேவுக்குள்ள கிளாக் வேலை செய்யல. முழு உலகமே 309 வருடங்கள் போகுது. அந்த குகைக்குள்ள அவங்க வாலிபர்களாகவே இருந்தாங்க. ஆஃப்டர் 309 years எழுப்பி பாக்குறாங்க, வெளியே போய் சாப்பாடு வாங்க போனா முழு பஜாரே மாறி எல்லாமே முஸ்லிம்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாங்க? இப்படி எல்லாம் எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ பாதுகாக்கணும் வேண்டா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எனக்கு பாதுகாக்கலதா? உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதா இருந்தா I am ready to change the entire world to protect you என்று. முழு உலகத்தை மாற்றி உடைய பாதுகாக்கிறேன், நீ என்னின் பக்கம் வா. அவ்வளவுதான். எனவே அல்லாஹ் ரசூல். மூணாவது கடைசி விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல எதையும் அடைகிறதாக இருந்தா ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா what's your ambition? I want to be a doctor, I want to be a so and so, இப்படி எல்லாமே சொல்லுவீங்க, ambitions சொல்லுவீங்க, விஷனை சொல்லுவீங்க. ஆனா ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த உலகத்துல நிம்மதியா எங்கட விஷன கோல அடைகிறதுக்கு ஓணுமா? 2 பேருடைய துவா இல்லாம அடையவே முடியாது. அதுதான் உம்மா வாப்பாவுடைய துவா. உலகத்துல எல்லா பாவங்களுக்கும் தண்டனை மவுத்துக்கு போறோம், ஒரே ஒரு பாவத்தை தவிர என்ன என்ன உம்மா வாப்பாக்கு மாற்றம் செய்யறப்பா. இதுக்கு தண்டனை எங்க உலகத்துல? ஐ வாண்ட் டு பி a so and so. உம்மா வாப்பட துவா இல்லையா, உனக்கு உலகத்திலே நஷ்டம் தான். ஹதீஸ்ல வருவதா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேக்குறாங்க, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை உலகத்துல பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை அடையலையோ நாசம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று துஆ கேட்டார். எனவே உம்மாவோட கல்பல் என்று இருக்கிறார். உம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசவானும், நான் நினைச்சதுதான் செய்வேன் உம்மா என்று இருந்தா I want to be a doctor, I want to be an engineer. அந்த உம்மா வாப்பாவுடைய உள்ளம் பத்தி கொண்டு இருக்குது. நான் சொல்லல அவங்க பதுவா செய்யணும் என்று, பதுவா செய்ய வேண்டிய தேவே இல்லை. யா அல்லாஹ் என்ன மகன் இப்படி இருக்கிறானே என்ற கவலை வந்தா போதும், எங்களோட வாழ்க்கை இல்லாம. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விளையாட்டு இல்லை, ரொம்ப பயங்கரமான விஷயம். எனவே உம்மா வாப்பா என்று வரக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல பாருங்க, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹ் அவன்ட கடமையை சுருக்கமாக சொல்றார். அல்லாஹ் அல்லாத யாரையுமே நீங்க ரப்பாக ஏற்றுக்கொள்ளவான், நீங்க இபாதத் செய்யவான். அவன்ட கடமையை முடிச்சிட்டான். ஆனா உம்மா வாப்பட கடமை வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ الذل من الرحمة
வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இவ்வளவு நேரம் நான் ஓதினது உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்ட கடமைய அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா 2-3 செகண்ட்ல சொல்லி முடிக்கிறான். உம்மா வாப்பாட கடமைய 3-4 நிமிஷம் இல்ல அல்லாஹ். எனவே அந்த உம்மா வாப்பாக்கு உஃப் என்று சொல்ல வானம், சீ என்று சொல்ல வானம், ஊட்டால விரட்ட வானம். அவர்களுக்கு நீங்க பணிவான முறையில நடந்துக்கோங்க, அவர்களுக்கு துஆ கேளுங்க. இப்படி எல்லாமே வருவது குர்ஆன்ல. ஆனா நானும் நீங்களும் ஆம்பிஷன்ஸ் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் அடைய வைக்கவே மாட்டான். எனவே உம்மா வாப்பாவுடைய துஆ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம். சில உம்மா வாப்பமார்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் அவன் எங்க போறேன்னு நைட்டுக்கு போவான், நினைச்ச மாதிரி போவான், மகன் எங்க போறீங்கன்னு கேட்டா முறைச்சி பாப்பான் என்ற ரத்தம் எல்லாம் தண்ணி ஆகிடுது. யாரு சொல்றது? உம்மா சொல்ற. யாரு பார்த்தது? மாப்பிள்ள கூட அப்படி பாக்குறல்ல இருக்கேன், மகன் பாக்குறார். பார்த்தோன்னு உம்மோட கை கால எல்லாம் நடந்து. இதுதான் நாங்க நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி வருவது சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மாவோட ரொம்ப இரக்கம். வீட்டுக்குள்ள போக்கல, அஸ்ஸலாமு அலைக்கி யா அம்மா ரஹிமகில்லா ரஹிமகில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஏன்? கமா ரப்பைதனி ஸகீரா, அல்லாஹ் நீங்க என்னைய சின்ன காலத்துல கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா. அந்த உம்மா சொல்லுவாங்க, அலைக்கும் சலாம் யா அபா ஹுரைரா, அபா ஹுரைரா உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், ரஹிமகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் ரஹமத் செய்வானாக. கமா பர்ரர்தனி கபீரா, நான் வயசுக்கு போன போறோம் என்னைய நல்லா பார்த்து கொள்றாய், அல்லாஹ் உனக்கும் ரஹமத் செய்வான். நாங்க சலாம் சொல்றதும் இல்ல, உம்மா சலாம் சொன்னா வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம் இல்ல. வீட்டுக்குள்ள போகல சலாம் சொல்லுங்க, இரக்கமா பேசுங்க. இந்த இரக்கம் பாசம் இல்ல, யோசிங்க, நாங்க எந்த அடைவும் அடையவே மாட்டோம், அடையவே மாட்டோம். எனவே வாலிபம் என்று செல்றது லேசான விஷயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுற சத்தம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க கனவுல. கனவுல சொர்க்கத்தை பார்த்து கேட்டா ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுறார். கேட்டாங்க, யார் இது? சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, கனவுல கண்டது சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுறாங்க. கேட்டாங்க, ஹாரிஸ் நீங்க சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, என்ன அமல்? நான் குர்ஆனும் கையுமா தான் இருக்கிறேன், தஹஜ்ஜுத்ல 10 ஜுஸு ஓதுவன், பகல்ல 10 ஜுஸு ஓதுவன், இரவுல 10. அப்படி ஒன்று குர்ஆனை தொடவே இல்லை அவர். அவர் சொல்றார், சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டீங்களா யாருக்குல? ஓ சொன்னாங்க, என் உம்மா வயசாளி, என் உம்மோட காலுக்கு என்ன பூசுறது, தலையில என்ன பூசுறது நான் தான் என்று சொன்னான். அவ பேசினா, வயசாளி தானே, பேசினா சரியா காதுல விழாது. நான் மருவ உமா என்ன சொன்னீங்க, மருவ சொல்லுங்க கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா வயசாளி, அவ கஷ்டப்படுவா. எனவே பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்பேன், உமா கஷ்டப்படுத்த மாட்டேன். அல்லாஹ், நானும் நீங்களும் என்ன உமா உலகத்துல தோது மாதிரி நீங்க பேச வாணும், உமா எங்க தனி போனா அல்லாஹ் எப்படி மன்னிப்பானுங்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா தஅம்மல்து அலா உம்மி முன்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து கௌரவத்தின் காரணமாக தலையை தூக்கி என்ற உம்மோட முகத்தை பார்க்க மாட்டேன், கௌரவத்துக்கு இப்படிதான் இருப்பேன் என்பதா மவுத்து வர காட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே வாலிபர்கள்ல ஹஜ் உம்ரா செய்யாதவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க பாப்போம். வாலிபர்கள் ஹஜ் உம்ரா நான் செஞ்சு இல்ல, நல்லா கையை தூங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு செய்யற ஐடியா இருக்குதா? இல்லையா? இன்றைக்கு செய்யற ஐடியா இருக்குதா? இன்றைக்கு செய்யற ஐடியா இல்லையா? இன்றைக்கு செய்யறதுக்கும் முயற்சி. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரிவாயத், யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை சந்தோஷமாக பாக்குறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை சந்தோஷமாக பாக்குறாங்களோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய கூலி அல்லாஹ். சாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தரக்க, ஒரு நாளைக்கு எத்தனை விதத்தம் பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய கூலியை தரும். செய்வீங்களா? இன்னைக்கு செய்வோம். நான் இன்றைக்கு போயிட்டு செய்வேன் என்று நியத்துள்ளவங்க கையை தூக்குவோம் பாவம். போயிட்டு பார்த்து தெரியுங்க, நீங்க போயிட்டு சிரிச்சா என்னட்டா பைத்தியகாரமாக சிரிக்கிறான் எனக்கு.
இல்ல ஒரு ஹஜ்ஜ செஞ்சணுமா ஒரு உம்ராவை செஞ்சேன்னு சொல்ற. ஒரு ஹஜ்ஜி காபா எங்க இருக்குது அங்க போயிட்டு தவாஃப் வீட்டுக்குள்ள தவாஃப் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள தவாஃப் பண்ணுங்க. சொர்க்கம் எங்க இருக்குது? உம்மோட காலுக்கு கீழே இருக்குது. சொர்க்கம் வீட்டுக்குள்ள, காபா வீட்டுக்குள்ள. ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சிருக்கிறான். ஆனா நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்? எனவே வாலிபர்களே, உங்களோட ஃபியூச்சர் அமைச்சு கொள்ளணுமா? ஃபர்ஸ்டுக்கு வீட்டுக்குள்ள அந்த 2 பேரை உங்களோட துஆவுக்கு போடுங்க. அதுக்கு பிறகு செய்யற முயற்சியை செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக உங்களே அடைய வெற்றேதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபி, ஆனா அவரை விட சஹாபாக்களை விட துஆவுடைய விஷயத்துல இன்னொருவர உவைசுல் கரணிய சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உவைசுல் கரணி என்ற ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்க யமன்ல உள்ளவர், அவரை நீங்க சந்திச்சா உங்களோட பாவங்களுக்கு அவருக்கு துஆ கேட்க செல்லுங்க. அவர் யாரு? ரசூலுல்லாஹ்வோட காலத்துல யமன்ல வாழ்ந்தவர் நினைக்கிறேன். யமன்ல யாரும் உங்களைய வந்து பார்த்து சஹாபி ஆகிறதுக்கு ஆசையா இருக்குது. ஆனா வர ஓணும் தான் உம்மா வயசாளி என்று சொன்ன. உம்மா வயசாளி என்ன செய்வது? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கறாங்க, நீங்க என்னைய வந்து பார்த்து சஹாபி ஆகிறத விட உம்மோட ஹிதமத்துல எரியுங்கோ என்பதான். அதுக்கு போறோம் ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபி ஆகினவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் அவர் எப்ப சரி இங்க வந்தா உங்களோட பாவங்களுக்கு அவருக்கு தௌபா செய்ய செல்லுங்க. அவர் துஆ கேட்டா உங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானுங்க. சஹாபா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணுமா? ஃபர்ஸ்டுக்கே வீட்டுக்குள்ள உம்மா வாப்போட முஹப்பத்தை அச்சீவ் பண்ணுங்க. ஈஸிலி யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். எனவே பேச்சுடைய சுருக்கம் என்ன? நாங்க எல்லாமே பாவிகள் தான். ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், நாங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் வாரோம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நாங்க செஞ்ச பாவங்களை நன்மைகளாக மாற்றுறதுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயாரா இருக்கிறான். எனவே தௌபா செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் பாவங்கள்ல என்ன இன்பம் இருந்துச்சோ நன்மைகளுடைய இன்பத்துக்கு மேல இன்பத்தை அல்லாஹ் தருவான். எனவே அல்லாஹ்வுக்கு சாலிஹான ஒரு அடிமையாக, ரசூலுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடிமையாக, அதே மாதிரி உம்மா வாப்பாவுடைய துஆவுக்குரிய ஒரு வாலிபராக நாங்க மகனாக நாங்க மாறினோமா, எங்களுடைய எல்லா நோக்கங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடைய வைப்பான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. ஒவ்வொருத்தரும் துஆ கேளுங்க, யா அல்லாஹ் என்னுடைய என்னென்ன தவறுகள் இருக்குதோ அந்த எல்லாத்துக்கும் தௌபா இப்ப செஞ்சேன், யா இப்ப செஞ்சேன் என்று எப்ப நாங்க தௌபா செஞ்சு எழும்புவோமோ ரப்புல் ஆலமீன் ஒரு வாழ்க்கையில யூ டர்ன் எடுக்கிறவன அல்லாஹ் மாத்தியே தீர்வான். அவன் தயாரா இருக்கிறான். எனவே தௌபா அடுத்த மாசம் ரமதானுக்கு போறோம், உம்ராக்கு போறோம், இல்ல இப்ப தௌபா செஞ்சு எழும்பி போறேன். எனக்கு சில நேரத்துக்கு ஒருத்தரை கன்சல்ட் பண்ணி தான் வெளியே வர வேண்டிய நிலைமையா, நான் அப்படியும் செய்வேன். இந்த நியத்தோட யாரு போறாங்களோ ரப்புல் ஆலமீன் அவர்களோடு இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா